ஹெச்டி இண்டெக்ஸ், உமன் எம்பவர்மெண்ட் இண்டெக்ஸ், உமன் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் வருது பாத்தீங்க, எஸ்டிஜி இண்டெக்ஸ். சரிங்களா? இந்த இண்டெக்ஸ் மட்டும் நான் வந்து தனியா கிளாஸ் நடத்துறேன், எல்லா இண்டெக்ஸும். சரிங்களா? கரண்ட் அவர்ஸ் நடத்திடுறேன். நடத்தின வச்சுக்கோங்களேன், பழைய 2023 24 இண்டெக்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? அது ஈக்குவலா சேர்த்து 2024 25 சேர்த்து நடத்திடுறேன் நான். சரிங்களா? ஏன்னா இப்ப நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அதை மட்டும் தான் படிப்பீங்க. ஓகேங்களா? கடைசி கிளாஸ் முன்னாடி கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கும் பாருங்க. சிலபஸ் இருக்கா? சிலபஸ் இருக்கா? சிலபஸ் என்னங்க இருக்காது இந்த வேர்டு? தேடுறீங்க எல்லாரும். சிலபஸ் இல்லைங்களா? நீ போன கிளாஸ் சொன்னது இல்லைங்க. என்ன ஃபர்ஸ்ட் டாபிக் என்னங்க? தமிழ்நாடு மனிதவள மேம்பாடு மற்றும் அவற்றின் தேசிய பொருள் குறியீடுன்னு அதுல வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா ஹெச்டிஐ மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? நம்ம அது மட்டும் படிச்சுட்டு போக கூடாது. சரிங்களா? உமன் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், எஸ்டிஜி இண்டெக்ஸ் இருக்கும், நிறைய இண்டெக்ஸ், ஹெல்த் இண்டெக்ஸ். அப்புறம் வந்து நிதி ஆயோக் வந்து வருஷம் வருஷம் ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லா இண்டெக்ஸுமே படிக்கணும் நம்ம. சரிங்களா? அதனால வந்து நம்ம இப்போதைக்கு வந்து இது பார்க்க வேணாம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இண்டெக்ஸ் வருது எல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. அடுத்த டாபிக் என்னங்க? ஆ, அதுக்கப்புறம் கீழே நாங்க இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்த்தரலாம், அப்புறம் வந்து சோசியல் எக்கனாமிக் பார்க்கலாம். சரிங்களா? டீடைல் என்னென்ன இருக்கும் நடத்துறவங்க தெளிவா படிச்சிருவோம். சரிங்களா? சரிங்க. என்னங்க அரசியல் கட்சின்னு என்னங்க சொல்லுங்க. என்ன டவுட்னா கேட்டுருங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பரவாயில்ல. அப்படிங்களா? என்னங்க அரசியல் கட்சிகள் என்னங்க? அரசியல் கட்சிகள் என்னங்க அப்படின்னா? நீங்க சொல்றதா நடத்தவே போறேன் நானு. தெரிஞ்சு சொல்லுங்க, என்ன தெரியுதோ சொல்லுங்க. நம்மள எக்ஸாம் டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு. சரிங்களா? சொல்லுங்க, என்ன என்ன அரசியல் கட்சிகள் என்ன முதல்ல? அரசியல் கட்சி தான் கேட்டேன். முடிக்கிறீங்க. என்னங்க அப்படின்னா அரசியல் கட்சி என்னங்க? ம், சொல்லுங்க. நான் மட்டும் பேச முடியாதுங்க, இது மேத்ஸ் கிளாஸ் இல்லைங்க நடத்திட்டு மட்டும் போறதுக்கு. சரிங்களா? மேத்ஸ் கிளாஸா நடத்தவங்க அப்படியே நோட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி கிடையாது இல்லைங்க. இன்டராக்ட் பண்ணுங்க. அரசியல் கட்சி என்னங்க? இந்த தனி நபர் உருவாக்கப்பட்டது அரசியல் கட்சி அப்படியேங்க. எல்லாரும் ஒரு பாயிண்ட் சொல்றோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன அரசியல் கட்சி என்னங்க? எல்லாரும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. தெரிஞ்சது சொல்லுங்க. என்ன கீழே குமிஞ்சிக்கிறீங்க ஸ்கூல் மாதிரி? என்ன அரசியல் கட்சி என்னதான் கேக்குறேன், நான் வேற ஏதாவது கேட்டேன். இல்ல இல்ல, சப்ஜெக்ட்ல தானே கேக்குறேன். அரசியல் கட்சி என்ன முதல்ல? அஹ், மக்களுக்காக. தெரிஞ்சு சொல்லுங்க. கொள்கையை உருவாக்குறது. சரி, அப்புறம் வேற? அதான் கொள்கை, அது விட்டுங்க. வேற என்ன? சரி, ஒருத்தன் சொல்றாங்க, மத்த என்ன பண்றீங்க? சொல்லுங்க ஏதாச்சும். ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, இருக்காங்களா? அவங்க கேட்க முடியாது. சொல்லுங்க, அரசியல் கட்சி என்ன முதல்ல? ம், ஏங்க கீழே குமிஞ்சிக்கிறீங்க ஸ்கூல் மாதிரி? சோ அரசியல் கட்சி என்ன முதல்ல? இந்த டாபிக் அர்த்தம் என்ன முதல்ல? தமிழ் அரசு பணியார் தேர்வாணையம் நடத்துற இருக்குல்ல, அப்புறம் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அது ஒரு போர்டு. அந்த போர்டுல வந்து வருஷம் வருஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, நடத்துறாங்க. 30 எக்ஸாம் நடத்துறாங்க. அதுல முக்கியமான எக்ஸாம் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 நடத்துறாங்க. இந்த எக்ஸாம்லாம் இருக்கு அப்படின்னு பேசுறோம்ல. அதான் அதானே டிஎன்பிசி. டிஎன்பிசி வந்து ஒரு அமைப்பு தானே. ஒரு அட்டானமஸ் பாடி தானே, வரும் தனியான அமைப்பு தானே. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இருக்கும்ல.
இப்போ ஒரு ஃபேமிலி இருக்கு, இந்த ஃபேமிலியா இவங்க இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க இப்படி சொல்றோம்ல, அப்படின்னா என்னது அப்படி இதுல என்ன கேட்கறேன் நானு. சரி ஒண்ணு கொள்கை, சரி அடுத்தது. ஆ கொள்கைனா பாலிசியா, ரைட். அடுத்து வேற என்ன? ஆ? புரியல. புரியல கருத்தா? ஆ சொல்லுங்க. தைரியமா பேசுங்க. நான் எதுவும் திட்டலாம் மாட்டேங்க, சொல்லுங்க தைரியமா பேசுங்க. ஆ என்னோட இலக்கை, இலக்கு டார்கெட். சரி அடுத்தது. அடுத்தது வேற என்ன? தெரிஞ்ச சொல்லுங்க. நம்ம ஹண்ட்ரடா விஷயம்தான். கவர்மெண்ட். சரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது, சரி அடுத்தது. அடுத்தது வேற. வேற வேற என்னங்க? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பிரியாணி சமைக்கிறேன்னா இந்த ரெசிபி போட்டா சமைப்பேன்னு சொல்றோமா, இந்த பொருள் போட்டா சமைப்போம் அந்த மாதிரி என்ன கேட்டேன் நானு. ஏன்னா ஏன் அப்படி கேட்கறேன் அப்படின்னா, கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வந்து டேரக்டா கேட்கறது இப்பலாம். கரெக்டா? இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னா, அவங்களோட மென்டாலிட்டி புரிஞ்சு ஆன்சர் பண்றதா கொஸ்டின் கேட்கறாங்க. கூற்று காரணம் கொஸ்டின் இருக்கா? அது ரெண்டு ஆப்ஷன் கொடுப்போம். நான் என்ன கொடுப்போம் ரெண்டு ஆப்ஷன்? ஏ மற்றும் பி. ஏ சரியா, ஏ சரியானது பின்னு சொல்லுவான். உன்னோட ஏ மற்றும் பி ரெண்டுமே கரெக்ட், ஆனா இது ரெண்டு பொருந்தலன்னு சொல்லுவான். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? பொருந்தறதுக்கு போது எப்படி கண்டுபிடிப்பீங்க? புரியுது நான் சொல்றேன்னு? கொஸ்டின் எப்படி கொடுத்துருப்பானா, ஏவும் பியும் கரெக்ட், ரெண்டும் சரியா பொருந்திருக்குன்னு சொல்றான். இன்னொன்னு ஏவும் பியும் கரெக்ட், ஆனா ஏ வந்து பி வந்து ஏக்கு தொடர்பு இல்லைன்னு கொடுத்துருப்பான். கரெக்டா இருக்கா? எதை வச்சு சொல்றீங்க தொடர்பு இருக்கு தொடர்பு இல்லைன்னு? புரியல. அந்த கனெக்டிவிட்டி, சரிங்களா, அந்த கோர்வை. கரெக்டா? அந்த கோர்வை இருக்கனாலதான் சொல்றேன், இதுதான் கேட்கிறேன். இப்ப நம்ம படிச்சா மட்டும்தான் நமக்கு அந்த அசன்டேஷன் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இப்ப டைரக்டா ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்கீம் கேக்குறாங்க, டிஎம்கேல வந்து கேக்குறாங்க, நீங்க வந்து இந்த புதுமை பெண் திட்டம் கொடுத்து 1000 10 எழுதி எல்லாம் எழுதுவோம். எங்க வந்து அந்த மார்க் வேறுபடுதுன்னா இங்கதான் மார்க் வேறுபடும். சரிங்களா? எல்லாருமே படிச்சிருப்போம், அந்த கரெக்டா தப்பா விஷயம் மட்டும் தான் மாறும் இடத்துல. அப்ப அந்த கனெக்டிவிட்டினா நீங்க பேச பேச தான் வரும், அன்றாட பேசினாதான் வரும் அந்த இடத்துல. புரியுதுங்களா? அதுதான் சொல்றேங்க, ஏதாவது கனெக்ட் பண்ணுங்க, அப்ப அந்த மாதிரி கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஒரு வெறும்னே வந்து இந்த ஆப்ஷனுக்கு இது இந்த ஆப்ஷனுக்கு நம்ம பேச முடியாது. கரெக்டா? அப்ப ரெண்டு விஷயம் இருக்குன்னா ரெண்டு சொல்லி கனெக்ட் பண்ணலாம். ஒரு நான் சொன்னல ஃபேமிலி, இந்த ஃபேமிலி இத்தனை நபர் இருக்காங்க, இந்த நபர் இருக்காங்க, இந்த நபர் வேலைக்கு போறாங்க, இதெல்லாம் கனெக்டிவிட்டி. இந்த வேலை இருந்தாங்க, இப்ப இல்ல, ரெண்டுமே உண்மைதான் ஆனா இப்ப இல்ல, அப்ப கனெக்டிவிட்டி மிக்ஸ் ஆகுது. அந்த மாதிரிதான் விஷயம். சரிங்களா? சரிங்க. அடுத்த கிளாசிபிகேஷன் எழுத வேணா சும்மா கவனிச்சுக்கோங்க. மொத்தம் எப்படிங்க அரசியல் கட்சிகள் எப்படி பிரிப்பாங்க, என்னென்ன பார்ட்டிஸ் இருக்கு? தேசிய கட்சின்னு சொல்லுவாங்களா? தேசிய கட்சி, தேசிய கட்சி, அடுத்தது மாநில கட்சி, அடுத்தது பிற கட்சிகள். சரிங்களா? இங்கிலீஷ்ல வந்து நேஷனல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நேஷனல் பார்ட்டி, அடுத்தது ஸ்டேட் பார்ட்டி, அடுத்தது ரிஜிஸ்டர்ஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரிஜிஸ்டர் பண்ண பார்ட்டிகள். இப்ப இந்த கமலஹாசன் கட்சி, இப்ப விஜய் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கட்சிகளா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியால வந்து மொத்தம் 6 வந்து நேஷனல் பார்ட்டி இருக்குங்களா, 6 தேசிய கட்சிகள் இருக்கும். அதே மாதிரி வந்து 57 மாநில கட்சிகள் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ரிஜிஸ்டர் பார்ட்டி வந்து பார்த்தா 2764 ரிஜிஸ்டர் பார்ட்டி இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே கொஸ்டின் ஏரியா. முதல்ல வந்து 8 பார்ட்டி இருந்துச்சு தேசிய கட்சி, அடுத்த 7 ஆச்சு, இப்ப 6 வந்துருச்சு. சரிங்களா? இப்ப இந்த 6 இருக்கு, தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், இது வந்து பிற கட்சிகள். இந்த பிற கட்சி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. அவங்க ஜெயிக்கணுமோ ஜெயிக்குமோ தேவையில்ல. நம்ம தெரிஞ்சு நீங்களே சொல்லலாம், இப்ப தமிழ்ல யார் அங்க ரிஜிஸ்டர் பண்ணிருப்பா? என்ன கட்சி இருக்கு? கமல்ஹாசனு, இன்னொன்னு விஜய், இது அடுத்து 3. சரத்குமார் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாரா? அது ஏதோ ஒண்ணு. அதுக்கப்புறம் வேற யாரு சொல்லுங்க? வேல்முருகன். அப்புறம் வேற பாட்டாளி மக்கள் கட்சி ரிஜிஸ்டர் பார்ட்டியா? அது வந்து ஒரு சில டைம் இங்கேயும் வரும், 8 பேர் ஜெயிச்சா இங்க போயிரும். நான் அதுல கேட்கல, முழுமையா ரிஜிஸ்டர் பார்ட்டி இவங்க தான்.
ஏன்னா பாராளுமன்ற கட்சி ஒரு டைம் தேசிய மாநில கட்சியா இருப்பாங்க, ஒரு டைம் தோத்துருவாங்க. அதே மாதிரிதான் இப்ப சீமான் வந்தாரப்பா, மாநில கட்சி ஆயிட்டாரு. அப்ப என்ன கட்சி பேர் நாங்க அது நாம் தமிழர் கரெக்டா வந்துருச்சா? இப்ப அது மாதிரி இங்கதான் இருந்தாங்க, லிஸ்ட் இப்ப இங்க வந்துட்டாங்க. அந்த மாதிரிதான் புரியுதுங்க, வித்தியாசம் புரியுதா மூணுக்கு என்ன சொல்றேன்னு? டவுட் இருக்கா ஏதாச்சும்? இல்ல இல்ல, சரிங்க. இப்ப தேசிய கட்சி என்னென்னங்க இருக்கு? என்னென்ன கட்சி இருக்கு தேசிய கட்சி? பிஜேபின்னு சொல்லக்கூடாது எடுத்த உடனே. நம்ம எங்க ஸ்டார்ட் ஆச்சு நம்மளோடது? ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ், சரிங்களா? அடுத்தது ஐஎன்சிக்கு அப்புறம் வந்த அத கட்சி வந்து அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சரியா? அதுக்கப்புறம் அத மார்க்சிஸ்ட் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துதான் பிஜேபி, சரிங்களா? அடுத்த பிஜேபி. அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களது பகுஜன் சமாஜ் பார்ட்டி, சரிங்களா? அடுத்த அஞ்சாவது அஞ்சாவது என்னங்க? டெல்லியில கட்சியோட ஒரு கட்சி பேர் இருக்கு, என்ன கட்சி? டெல்லியில ஒருத்தர் இப்ப தோத்தாரு, ஆம் ஆத்மி, ரைட்டுங்களா? ஆம் ஆத்மி. அடுத்தது நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டின்னு ஒன்று இருக்கும், சரிங்களா? நேஷனல் பீப்புள்ஸ் பீப்புள் பார்ட்டி. அப்படின்னா என்னன்னா, இந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கா, வடகிழக்கு மாநிலம் இந்தியா அப்படிங்க இருக்கும். இது ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தா வடகிழக்கு இந்த மாநிலம் இருக்கா, 7 சகோதரிகள் சொல்லுவோம் வடகிழக்கு மாநிலங்கள், 7 சிஸ்டர்ஸ் சொல்லுவோமா? என்னென்ன இருக்கு வடகிழக்கு மாநிலங்கள்? அசாம், மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா, அப்புறம் அருணாச்சல் பிரதேஷ். இந்த 7 பேர்த்துக்கும் இந்த ஒரு கட்சிங்க, புரியுதுங்களா? அதான் நேஷனல் வடகிழக்கு மாநில கட்சி, ஓகேங்களா? புரிஞ்சா? இதுதான் என்னது, முதல்ல கவனிச்சுவோம், அப்ப எழுதிக்கலாம், ரெக்கார்டிங் கூட வாங்கிக்கலாம் இருக்கும், ஓகேங்களா? கவனிச்சுவோம், அப்ப எழுதுங்க. புரிஞ்சுங்களா? இதான் என்னது, தேசிய கட்சிகள், சரிங்களா? இப்ப எப்பப்ப ஆரம்பிச்சாங்க? ஏன் கிளியர் பண்ணா உள்ள இருக்குமா எப்படிங்க? ஆ? புரியல. ஓ ஓ நெக்ஸ்ட் பேஜ் பண்ணிக்கலாங்களா அதுல? ஓகே, இதுக்கப்புறம் அதுல இருக்கும்ல, சேவ் ஆயிரும்ல, ஓகே. சரிங்க. ஃபர்ஸ்ட் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் எப்பங்க தொடங்கினாங்க? 1885 தொடங்கினாங்க, சரிங்களா? யாரால் தொடங்கப்பட்டது? ஏஓ ஹியூம். படிச்சிருவீங்க, ஐஎன்சி நடத்துவாங்க, சரிங்களா? நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்லுக் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? இதால் தொடங்கப்பட்டது, சரிங்களா? இவங்களோட கட்சியோட சிம்பிள் நாங்க கவனிங்க, தரேன்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா? வேணா போட்டோ எடுத்துக்கோங்க, கவனிச்சுவாங்க. அப்ப எழுத வீட்டுக்கு போய் இப்பதான் புரியாது, இப்ப புரியும், வீட்டுக்கு புரியாது, கவனிச்சுவாங்க. என்னங்க ஏஓன்னு ஆரம்பிச்சாரு, இவங்க சிம்பிள் நாங்க என்னது, ஓட்டு போடும் வந்து நின்றுவாங்க அப்படி. ஹேண்ட் சிம்பிள், ஓகேங்களா? கை சின்னம், கை சின்னம், சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் சொன்ன கட்சிகள், தேசிய கட்சி. என்ன சொன்னேன்? கம்யூனிஸ்ட் தான், கம்யூனிஸ்ட் பார்ட்டி. கம்யூனிஸ்ட்ல மார்க்சிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, வலதுசாரி கட்சிகள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கம்யூனிஸ்ட்ல மார்க்சிஸ்ட், சரிங்களா? இவங்களோட சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப தொடங்கினாங்கன்னு பாத்தீங்கன்னா 1924ங்களா? ஒரு நிமிஷம். ரைட், சாரி. 1964 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சரிங்களா? ஆக்சுவலி கம்யூனிஸ்ட் பார்ட்டி முன்னாடி தொடங்கி இருப்பாங்க. 1952ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் நடக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரெண்டாவது பெரிய கட்சியா இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ரெண்டா பிரியல, மார்க்சிஸ்ட் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து வெறும் லெஃப்ட் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, இடதுசாரி வலதுசாரி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதான் விஷயம் இது, சரிங்களா? 64 தொடங்கி இருப்பாங்க. இதோட சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹேமர். ஹேமர் என்னங்க? சுத்தி, சரிங்களா? அப்புறம் சிக்கல் என்னங்க? சிக்கல்னா வந்து அருவா, அருவா. அடுத்த ஸ்டார், சரிங்களா?
கொஸ்டின் கேட்கறாங்க, இதுல கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப ரீசெண்டா மேட்ச் பாலம் கொடுத்து கேட்கறாங்க சரிங்களா. முக்கியமான பாயிண்ட்ங்க இது. ஹேமரு, சிக்கலு, அப்புறம் ஸ்டார் சரிங்களா. ஹேமர் சுத்தி, தமிழ் தமிழ் எழுதுவீங்கல்ல, சுத்தி. சிக்கல்னா இப்படி இருக்குங்க, பாத்துருப்பீங்க அந்த மாதிரி சிம்பிள், ரைட்டா. சிக்கல், அப்புறம் ஸ்டார் சரிங்களா. அடுத்த மூணாவது நான் சொன்னேன், பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி. எப்ப தொடங்கினா 1980 தொடங்கி இருப்பாங்க சரிங்களா. வாஜ்பாய் பேர் தொடங்கி இருப்பாங்க சரிங்களா. இவங்களோட சிம்பிள் என்னது, லோட்டஸ். லோட்டஸ் தாமரை, ஓகேங்களா. பிஜேபி இதுதான். அதனால அதை நாங்க என்ன சொன்னேன், பகுஜன் சமாஜ் பார்ட்டி 1984. சிம்பிள் வந்து பார்த்தா எலிஃபண்ட் சரிங்களா, யானை, எலிஃபண்ட். ஓகே, ஓகே, எலிஃபண்ட். அது என்ன சொன்னேன், ஆம் ஆத்மி. 2012 தொடங்கி இருப்பாங்க சரிங்களா. உங்க சிம்பிள் என்னன்னா இதுங்க, ப்ரூம் ஸ்டிக், தொடப்பக்கட்டை சரிங்களா. அதான் உங்க சிம்பிள் சரிங்களா. ப்ரூம் ஸ்டிக், தொடப்பம் எழுதி வந்தோம் தமிழ்ல சரிங்களா. எழுதவனா எழுதுவீங்க, எழுதிக்கலாங்க, அங்கதாங்க இருக்கு சரிங்களா. கவுனிங்க, இப்ப எழுதிக்கலாம். அடுத்தது வந்து நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி சரிங்களா, 2013. இவரோட சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா புக்கு சரிங்களா. புக்கு, பாட புத்தகம் சரிங்களா. இதெல்லாம் முக்கியமானது, பாரு புரிஞ்சு என்னென்ன இருக்குன்னு சரிங்களா. அடுத்தது அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து மாநில கட்சிகள். நம்ம தமிழோட சிலபஸ், தமிழை வந்து பார்த்தா போதும் சரியா. என்ன தெரிஞ்ச கட்சி என்னன்னா, உங்களுக்கு என்ன தெரிஞ்ச கட்சி, ரெண்டா, ஃபர்ஸ்ட் வந்து மாநில ரெண்டா பிரிக்கலாம். சுதந்திரத்துக்கு முன்பு சரிங்களா. ஃப்ரீடமுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்பு ஒரு கட்சிகள் இருந்திருக்கும், ஃப்ரீடம் மாநில தமிழ் கட்சி இருந்திருக்கும் சரிங்களா. 1950க்கு முன்னாடி சில கட்சிகள் இருந்திருக்கும் சரிங்களா. 1950க்கு பின்பு வந்து சில கட்சிகள் தொடங்கி இருப்பாங்க சரிங்களா. அப்படி பாத்தீங்கன்னா முதல்ல தொடங்கி கட்சி பாத்தீங்கன்னா வந்து வரேன், ஐஎன்சி இருந்திருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் நடந்துச்சா, மூணாவது மாநாடு நடந்திருக்குமா, ஐஎன்சி. ரெண்டாவது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி. எப்ப தொடங்கியிருப்பாங்க, 1985. 1916, 14 தொடங்கி 1920 வந்து தேர்தலில் போட்டியிட்டு சுப்பராய ரெட்டியார் வந்து யாரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க சரிங்களா. மூணாவது நாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி யாரா தொடங்கியிருப்பாங்க, சி நடேசனார், டி.எம். நாயர் மற்றும் தியாகராய செட்டியார். எல்லாம் ஐஎன்சி நடத்தும், உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஓவர்லுக் தரேன். சி நடேசனாரு, தியாகராய செட்டியாரு, டி.எம். நாயர் சரிங்களா. மூணாவது தொடங்கப்பட்ட கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க, ஸ்வராஜ் பார்ட்டி, சுயராஜ்ய கட்சி. 1923 ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் ஆரம்பிச்சிருப்பாங்க சுவராஜ் பார்ட்டி, சி.ஆர். தாஸும் மோதிலால் நேரு ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம காங்கிரஸ் ரெண்டா பின்றும், ஒண்ணு வந்து ப்ரோ சேஞ்சஸ் நோ சொல்லுவாங்க, என்னது ப்ரோ சேஞ்சஸ் நோ சேஞ்ச் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மாற்றம் விரும்புவோர் மாற்றம் விரும்பாதோர்னு சொல்லுவாங்க. ரெண்டா பிரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க காங்கிரஸ்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. நம்ம நான் டீட்டெயில் நடத்தல, எல்லாம் விஷயம் நடத்துவாங்க, சார் நடத்துவாங்க சரிங்களா. இதுல வந்து மோதிலால் நேருவும் சி.ஆர். தாஸ் வந்திருப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னங்க, 25 பெரியாருங்க, சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் சரிங்களா, சுயமரியாதை இயக்கம் தொடங்கியிருப்பாங்க சரிங்களா. பெரியார் தொடங்கி இருப்பாரு. 25க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது 39 வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்டு பிளாக். யாரு இது, சின்ன வயசுல படிச்சிருப்போம் ஃபார்வர்டு பிளாக், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் முத்துராமலிங்க தேவர். தமிழ்நாட்டுல வந்து தொடங்கி, முத்துராமலிங்க தேவர் எழுதிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஆறாவது வந்து என்னங்க தொடங்கியிருப்பாங்க, திராவிட கழகம். யாருங்க, திராவிட கழகம்.
யாருங்க திராவிட கழகம்? அவரும் அதுவும் பெரிய 1944ல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மாப்போசியன் தொடங்கியிருப்பார். என்ன கட்சி தொடங்கியிருப்பார்னா வந்து தமிழரசு கழகம் ஆரம்பிச்சிருப்பார் 46ல. சரிங்களா? தமிழரசு கழகம் 1946. சரிங்களா? சுதந்திரத்துக்கு முன்பு இந்த கட்சிகள் இருந்துச்சு. சரிங்களா? எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு பின்புங்க, ஆஃப்டர் ஃப்ரீடம்ங்க. ஆஃப்டர் ஃப்ரீடம் வந்து 1949 என்ன கட்சிங்க? இப்ப யாருங்க ஆட்சி பண்ற நம்மள? திராவிட முன்னேற்ற கழகம். யாருங்க தொடங்கினா? அறிஞர் அண்ணா. சரிங்களா? அறிஞர் அண்ணா தொடங்கப்பட்ட கட்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் 1951 வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சிங்க. உழைப்பாளர் கட்சி வந்து ராமசாமி கொள்கை கட்சி. ராமசாமி விடையாட்சி. ஓகேங்களா? எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா வந்து இப்ப டிஎம்கே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் குரோனாலஜிக்கல் ஆர்டர் கால வரிசைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு 4 கட்சி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் தெரியாம போயிடும். சரிங்களா? அதனால எல்லாமே நடத்திடுவேன். அதை மட்டும் பாத்துக்கோங்க போதும். வேற எங்கேயும் பார்க்க தேவையில்ல. 51. அதுக்கப்புறம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா காமன்வெல்த் பார்ட்டி. எல்லாம் இங்கிலீஷ்லயே படிச்சுக்கோங்க அதெல்லாம். காமன்வெல்த் பார்ட்டி 51ல மாணிக்கவேல் நாயக்கர். மாணிக்கவேல் நாயக்கர். சரிங்களா? அடுத்த 4வது கட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து நாம் தமிழர். யாருங்க? சீமானா. நாம் தமிழர் 58 சீபா ஆதித்தனார். தமிழ் புக்ல படிச்சிருப்பீங்களா? அதான் அது சீபா ஆதித்தனார். சரிங்களா? புரியலீங்க? ஆமா 58ங்க. சரிங்களா? 58 சீபா ஆதித்தனார். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சுதந்திர பார்ட்டி. யாருங்க? சுதந்திர பார்ட்டி வந்து 1959. யாரு? ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி. சரிங்களா? அவர் தமிழ் தேசிய கட்சிங்க. தமிழ் தேசிய கட்சி. தேசிய கட்சி 1961 ஈவிகே சம்பத். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 1972 எம்ஜிஆர். சரிங்களா? எழுதிட்டீங்களா? அதாவது விசிகா. விசிகா உள்பம் என்னங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்க. சரிங்களா? 1982 மலைச்சாமி. கேட்க வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் பேர் கேட்டு கேட்டா ஆப்ஷன் அட்மிட் பண்ணலாம். சரிங்களா? மலைச்சாமி. மலைச்சாமி. அடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சிங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 1989 டாக்டர் ராமதாஸ். டாக்டர் ராமதாஸ். சரிங்களா? எல்லாமே டேட்டா தாங்க இந்த ஏரியா ஃபுல்லா. சரிங்களா? இந்த சிலபஸ் ஃபுல்லாவே டேட்டா மட்டும்தான். எழுதுறீங்களா? அதுக்கப்புறம்
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் யாருங்க? வைகோ. சரிங்களா? 1994 வைகோ கோபாலசாமி. அவர் பேர் கோபாலசாமிங்க. நம்ம வைகோன்னு படிச்சிருப்போம். வைகோ வேற பேர் கொடுத்துருவாங்க. அப்போவே குழம்புல எல்லாம் வைகோன்னு இருக்கும் ஆப்ஷன்ல. கோபாலசாமி ராமசாமி எல்லாம் தெரியாது. ஆனா ஃபுல் நேம் கோபாலசாமி. சரிங்களா? எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழ் மகிழா காங்கிரஸ், சாரி மகிழா 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 காங்கிரஸ், தமிழ் மகிழா காங்கிரஸ் 1996 ஜி கே மூப்பனார். ஜி கே மூப்பனார் மகிழா காங்கிரஸ். அடுத்த புதிய தமிழகம், புதிய தமிழகம் 96 டாக்டர் கிருஷ்ணசாமி. டாக்டர் கிருஷ்ணசாமி எழுதுறீங்களா? அடுத்தது தேசிய முற்போக்க திராவிட கழகம், விஜயகாந்த் கட்சிங்க. சரிங்களா? 2005 தேசிய முற்போக்க திராவிட கழகம் 2005. அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள், சரி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 2009 ER ஈஸ்வரன், ER ஈஸ்வரன். சரிங்களா? அடுத்த மனிதநேய மக்கள் கட்சி, மனித நேய மக்கள் கட்சி 2009 MH ஜவஹர்உல்லா, ஜவஹர்உல்லா. அடுத்து மக்கள் நீதி மையம், 2018 கமல்ஹாசன். அதாவது கடைசியா இப்ப தமிழ வெற்றி கழகம் எழுதிக்கோங்க. டிவிக்கு 2024 விஜயின் போட்டுக்கோங்க. சரிங்களா? எழுதுறீங்களா? என்ன கட்சிங்க சொன்ன சொல்லுங்க பாப்போம். சுதந்திரத்துக்கு முன்பு என்ன கட்சிங்க இருந்துச்சு? சுதந்திரத்துக்கு முன்பது என்னங்க இருந்துச்சு? ஐஎன்சி, அப்புறம் நீதி கட்சி, சுயராஜ்ய கட்சி, சுயமரியாதை கட்சி, ஃபார்வர்டு பிளாக், அப்புறம் தமிழ் திராவிட கழகம், அப்புறம் மாப்போசியோட தமிழரசு கழகம். சரிங்களா? எல்லாமே குரோனாலஜி ஆர்டர் கேட்பாங்க. சரிங்களா? என்ன ஐஎன்சி எப்ப? 1885. அதுக்கப்புறம் என்னது? 1910 ஜஸ்டிஸ் பார்ட்டி, 1923 சுராஜ்ய கட்சி, 25 சுயமரியாதை கட்சி, 39 ஃபார்வர்டு பிளாக், 44 வந்து திராவிட கழகம், 40 தமிழக கழகம். இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்குங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். யூனிட் 9ல 2022 நினைக்கிறேன் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடக்கும் பாத்தீங்களா? இந்த ஜாலஜி டிபார்ட்மெண்ட் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4ல கேட்கல. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி இது 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 வச்சு கேட்டிருக்கான். சரிங்களா? ஆப்ஷன் எல்லாத்துக்கும் ரெண்டும் தெரியும். இதுவும் மறந்துடும். சரிங்களா? இது ரெண்டும் வச்சு கேட்டான். அதனால இது முக்கியமானது. அதே மாதிரி சுதந்திர பின்பு கட்சி ஆரம்பிச்சாங்க. முதல்ல டிஎம் கேட்பாங்க 1949. அப்புறம் 1900
51 என்னங்க தமிழரசு உழைப்பாளர் கட்சி யாருங்க? ராமசாமி படைய கட்சி. ரைட். அடுத்தது புரியலீங்க. அடுத்தது 51 யாரு? காமராஜ் பாட்டி, மாணிக்கவேலு நாயக்கர். இப்ப இந்த 2 கட்சி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இது 52 கொடுத்துருவாங்க இந்த இடத்துல. சரிங்களா? அதுக்கப்புறம் 1958 சிபி ஆதித்தன் என்ன கட்சி? நாம் தமிழர். அதுக்கப்புறம் சுதந்திர 59 யாரு? ராஜாஜி. அதுக்கப்புறம் 72 61ங்க தமிழ் தேசிய கட்சி ஈவிகே சம்பத்தா. அது 72 ஏடிஎம்கே எம்ஜிஆர். அதுக்கப்புறம் 1982 யாரு? மலைச்சாமியா. அதுக்கப்புறம் 1989 ராமதாஸ். அதுக்கப்புறம் 1994 3 ரொம்ப முக்கியங்க. விசிகா 82 பார்த்துக்கோங்க, பாட்டம் 89, மறுமலர்ச்சி வந்து 94. சரிங்களா? அதுக்கப்புறம் 1996 மகிழா யாரு? ஜி.கே. மூப்பனார். சரிங்களா? அதுக்கப்புறம் 2000 எப்ப? 96 புதிய தமிழகம் யாரு? கிருஷ்ணசாமி. இது வந்து யாரு? மூப்பனாரு. இது கிருஷ்ணசாமி. 2 இயர் பார்த்து. அதுக்கப்புறம் தேசிய 2005 விஜயகாந்த். சரி. அதுக்கப்புறம் 2009 யாரு? ஈஸ்வரன். சரிங்களா? அது 2003 மனிதநேய மக்கள் கட்சி யாரு? ஜவஹர்லால். அதுக்கப்புறம் 2018 1 2024. சரிங்களா? பாத்துக்கோங்க. தமிழ் நமக்கு தெரிஞ்ச 3 கட்சி தான் தெரியும். என்னென்ன தெரியும்? டிஎம்கே தெரியும், ஏடிஎம்கே தெரியும், அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விசிகா, அப்புறம் இந்த மாதிரி கட்சிகள் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத கட்சிக்கு இத்தனை இருக்கு. சரிங்களா? ஓகே. இதை தாண்டி கொஸ்டின் எங்கேயும் கேட்க வாய்ப்பு இல்லைங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல. சரிங்களா? வச்சிருக்கீங்களா? அவ்வளவுதான். அப்ப இவ்வளவுதாங்க. இதை தாண்டி கொஸ்டின் எங்கேயும் கட்சிகள் பத்தி கேட்டா தாண்டி கொஸ்டின் வெளில எடுக்கவே முடியாது. ஈரம் கொடுத்தாச்சு, தொடர்ந்து பேரும் கேட்டாச்சு. சரிங்களா? அடுத்த டாபிக் போடுங்களா? சரிங்க. இப்ப எல்லாம் கட்சிகள் பார்த்தாச்சு. இப்ப ஒரு தேசிய கட்சி வந்து தேசிய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சி நான் வந்து சொல்றேன். இப்ப வந்து 6 தேசிய கட்சி இருந்துச்சா, மொத்தம் முன்னாடி வந்து 8 தேசிய கட்சிகள் இருந்துச்சு. இப்ப 6 தான் இருக்கு. ஏன் இப்படி குறைஞ்சிச்சு? காரணங்கள் என்ன? அதோட கிரைட்டீரியா தமிழ் என்ன கிரைட்டீரியானா, அதோட தொன்மைகளா இல்ல பண்புகள் வச்சுக்கலாம், எப்படி உள்ள வராங்கன்னு. ஒரு தேசிய கட்சி ஆகணும்னா என்ன பண்ணா என்னங்க தெரிஞ்சு தெரியுங்களா? 3 பாயிண்ட் தாங்க. என்னங்க பண்ணலாம்? எடுத்துறீங்களா? ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்கேன். போன தடவை கொஸ்டின் இது. என்னங்க போன தேசிய கட்சினா, ஒரு தேசிய கட்சி ஆகணும்னா இப்ப எலெக்ஷன் நடக்குது இல்ல, எலெக்ஷன்ல வந்து ஒரு கட்சி வந்து 6% வந்து ஓட்டு வாங்கணும். ஓகேங்களா? எத்தனை ஸ்டேட்ல? 4 ஸ்டேட்ல வாங்கணும். எத்தனை ஸ்டேட்ல? 4 ஸ்டேட்ல. அப்புறம் 4 சீட்டு வாங்கணும். சரிங்களா? என்ன முதல்ல கவுனிங் எழுதிக்கலாம் தரேன். 6% ஓட்டு, 4 ஸ்டேட்ல, 4 சீட்டு வாங்கணும். சீட் என்னது? எம்எல்ஏ இல்ல எம்பி. சரிங்களா? அதுக்கப்புறம் 2% சீட் வந்து 3 ஸ்டேட்ல வாங்கணும். இப்ப என்னங்க அர்த்தம்? ஃபர்ஸ்ட் புரிஞ்சா? 6% ஓட்டு என்னங்க அர்த்தம்னா, எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1000 ஓட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 1000க்கு 6% எவ்வளவுங்க? 10%. 1000க்கு 6க்கு 10%. 100 சீட்டா? 6%. 5%. 100ல 5%. 50 சீட்டா? 1000த்துல 5%. 1000த்துல 5% 50%. இன்னும் 1% சேர்த்தனா 55 சீட்டு வருங்க. சரி, 1000க்கு 55 சீட்டு வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் சொல்றேன். 55 சீட்டு வாங்கியிருக்கணும். எத்தனை ஸ்டேட்ல? 4 ஸ்டேட்ல. எத்தனை சீட்டு வாங்கணும்? 4. 55 ஓட்டு. 55 ஓட்டு வாங்கியிருக்கணும். சரியா? 1000 ஓட்டுல 55 ஓட்டு வாங்கியிருக்கணும். 4 ஸ்டேட்ல வாங்கியிருக்கணும்.
4 சீட்டு வாங்கியிருக்கணும். புரியுதா? அடுத்து வந்து 2% சீட் என்னங்க அர்த்தம்? 3 சீட்ல வாங்க அப்பனா என்னங்க அர்த்தம்? ம் லோக்சபால எத்தனை சீட்டுங்க? 545. 2% ஸ்டேட் 2% சீட்டு 3 என்ன எத்தனை சீட் வாங்கணும்னா 11 சீட் வாங்கணும். எழுதிக்கோங்க. 11 சீட்டு லோக்சபால நடந்துல மோடி எலெக்ஷன். உங்க கட்சி இப்ப நீங்க ஒரு கட்சி எக்ஸ்னோ கட்சியில ஒய்னோ கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா 11 சீட் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? எத்தனை ஸ்டேட்ல வாங்கியிருக்கணும்? 3 ஸ்டேட்ல தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா சேர்த்து 11 சீட் நீங்க வாங்கிட்டீங்கன்னா தேசிய கட்சி அங்கீகரிச்சிருவாங்க. இப்ப டிஎம்கே போயிட்டு கேரளால 10 சீட் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதே டிஎம்கே கர்நாடகா வாங்க முடியுமா? வாங்க முடியாது. இப்ப கெஜ்ரிவால் வந்து இங்க 10 சீட் வாங்க முடியும். பிஜேபியாலே இன்னும் வாங்க முடியல தமிழ்நாட்டுல. இப்ப தமிழக கட்சி வாங்க முடியாது. அதனால அதெல்லாம் கம்மியா வச்சிருக்காங்க. அதே வாங்க முடியல. புரியுதுங்களா? அடுத்தது 4 ஸ்டேட்ல வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கும். ரெகனைஸ்டு பார்ட்டின்னு சொல்லுவாங்க. தெரியும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கணும். ரெகனைஸ்டு பார்ட்டியா இருக்கணும். இந்த மூணுத்துல எது இருந்தாலும் அவங்க என்னது தேசிய கட்சியா வந்துரும். சரிங்களா? புரியுதுங்களா? புரியுதுங்களா? என்னங்க ஃபர்ஸ்ட் 6% ஓட்டு வாங்கணும். எத்தனை மொத்த ஓட்டுல 6% வாங்கணும். லட்சக்கணக்கான ஓட்டுகள் இருக்கும், கோடிக்கணக்கான ஓட்டுகள் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து 98 கோடி மக்கள்ல 68.4 கோடி மக்கள் ஓட் போட்டுருக்காங்க எலெக்ஷன்ல, லோக்சபா எலெக்ஷன்ல. 68.4ல வந்து 6% எவ்வளவு ஆச்சு? 10% எவ்வளவு? 68.4 6 கோடியா? 6 கோடில வந்து பாதி 3.5 கோடி கிட்ட 4 கோடி ஓட்டு வாங்கணும். புரியுதுங்களா? கணக்கு புரியுதுங்களா? இல்ல 3.5 கோடி ஓட்டு வாங்கியிருக்கணும். எத்தனை ஸ்டேட்ல வாங்கணும் 3.5 கோடி ஓட்டு? ஏதாவது ஒரு 4 ஸ்டேட்ல வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் 4 சீட்டு. இப்ப எக்ஸாம்பிள் வந்து உத்தரப்பிரதேஷ் எத்தனை பேர் மக்கள் இருக்காங்க? உத்தரப்பிரதேசல தமிழ்நாட்டிலே 10 கோடி மக்கள் இருக்காங்க. உத்தரப்பிரதேசல ஒரு 30 கோடி மக்கள் வச்சுக்கலாம். 30 கோடி மக்கள் பிஜேபி வந்து 1 கோடி வாங்கிருமா அசால்ட்டா? கரெக்டா? கர்நாடகால பிஜேபி தானே இப்ப? கர்நாடகா பிஜேபி இல்ல, வேற என்ன சொல்லலாம்? மத்திய பிரதேச எடுத்துக்கோங்க, பிஜேபி தான் 1 கோடி சீட் வாங்கிடுவானா? வேற என்ன? பஞ்சாப்ல வாங்கிட்டு, பஞ்சாப்ல இப்ப ரீசன் எங்க டெல்லியில வாங்கிட்டாங்களா? அது மாதிரி 4 சீட் ஈஸியா வாங்கிடுவாங்களா? தமிழ்நாடு மக்கள் தமிழ் டிஎம்கே போய் பக்கத்துல 1 கோடி வாங்க முடியுமா? முடியாது. என்னது 10,000 ஓட்டே வாங்க முடியும், டிஎம்கே வாங்க முடியாது. அந்த மாதிரிதான் விஷயங்க. புரியுதுங்களா? 4 சீட்டு வாங்கியிருக்கணும். 6% ஓட்டு வாங்கியிருக்கணும், 4 சீட்டு வாங்கியிருக்கணும். புரியுதா? அப்படி சொல்றேன்னு புரியுதா புரியலையா? 6% ஓட்டு எத்தனை ஸ்டேட்ல? 4 ஸ்டேட்ல 4 சீட்டு வாங்கியிருக்கணும். புரியுதுங்களா? 4 எம்எல்ஏ சீட் வாங்கிருக்கணும். லோக்சபா. தேசிய கட்சியும் லோக்சபா தான் போகணும். எல்லாமே லோக்சபாங்க. இந்த லோக்சபா. புரியுதுங்களா? டவுட் இருக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல? 2வது பாயிண்ட்ல கவனிங்க கவனிங்க, எழுதிக்கலாங்க. கவனிச்சாதான் எழுத முடியும். 2% சீட் வந்து இங்க ஓட்டு. இங்க என்னது சீட்? என்னங்க சீட்டு? சீட்டு 3 ஸ்டேட்ல வாங்கணும். சீட்னா 11 சீட் வாங்கணும். மொத்தம் 545. 2% என்னங்க ஆச்சு? 10%. 1% 5 சீட்டுங்க. 2%னா 10 சீட்டுங்க. சரிங்களா? அப்ப 5.45 11 சீட்டு கணக்குக்கு 5.10.90 இருக்குங்களா? 11 சீட்டு கணக்கு. 11 சீட்டு வந்து வாங்கணும். யாரு? ஒரு கட்சி. ஏதாவது 3 ஸ்டேட்ல. சரிங்களா? கஷ்டம் தானே? டிஎம்கே 2 சீட் வாங்க முடியும் போயிட்டு லோக்சபால. எம்பி வாங்கலாம், ஆனா லோக்சபா சீட்டு வாங்க முடியாது. எம்பினா புரியுதா? எம்பி தமிழ்நாடுக்குள்ள வாங்கிக்கலாம். கேரளா போய் டிஎம்கே வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அதே மாதிரி 4 ஸ்டேட் ரெகனைஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி 4 ஸ்டேட்ல இருக்கணும் அவங்க. புரியுதா? ஏதாச்சும் ஒரு கிரைட்டீரியா இருந்தா அவங்க தேசிய கட்சியா இருப்பாங்க. டவுட் இருக்கா? டவுட்னா கேளுங்க, இப்பே கேளுங்க. டவுட் வரும், படிக்கும் போது வரும். டவுட் இருக்கா? இல்லையா? அடுத்த போலாமா? மாநில கட்சிகள் போலாமா? அடுத்ததுங்க மாநில கட்சி. மாநில கட்சி எப்படின்னா பாத்தீங்கன்னா 6% ஓட்டு பிளஸ் 2 எம்எல்ஏ. கவனிங்க, எழுதிக்கலாம், நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கவனிங்க, எழுதிக்கலாங்க, கவனிக்க புக்லயே இருக்கு, நான் சொல்றேன். 6% ஓட்டு பிளஸ் 2 எம்எல்ஏ. மொத்த வாக்காளர் தமிழ்நாடு 7 கோடி மக்கள். 6% ஓட்டு வாங்கணும், 2 எம்எல்ஏ. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடுறாருங்க.
சரிங்க, கவனிங்க. இந்த 5ல ஏதாவது ஒரு கிரைட்டீரியா இருந்தா போதுங்க. நான் first சொல்லிடுறேன், கவனிங்க, அப்ப எழுதுங்க. 6% ஓட்டு 2 எம்எல்ஏ, 6% ஓட்டு உள்ள ஒரு எம்பி, 8% ஓட்டு. அப்புறம் இப்ப லோக்சபா நடக்குது இல்ல, லோக்சபால வந்து எவரி எப்படி சொல்லலாம், 25 தொகுதிக்கு ஒரு சீட் வாங்கணும். தமிழ்நாடு லோக்சபா தொகுதி எவ்வளவுங்க? 37 தொகுதி, 39ஆ? லோக்சபானா 39, ராஜ்யசபானா வந்து 18. அப்ப 39னா வந்து 25 இதுக்கு ஒரு சீட் வாங்கணும். அப்ப 1.5 சீட் கணக்கு வருமா? 1.5 சீட் கணக்கு வருமா? 1.5 அல்லது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3% டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டு, புரியுதுங்களா? மொத்த சீட்ல 3% வாங்கணும். அப்ப 8 சீட்டு கணக்கு. 234ல 8 சீட் வாங்கணும். 8 எம்எல்ஏ வாங்கணும். பொது 8 எம்எல்ஏ வாங்கணும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க, கவனிச்சுக்கோங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி இருக்குங்க. இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லிட்டாங்க, ரைட்டா? சிம்பிள் வாங்கிட்டாரா? அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எதை வச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கொடுத்தாங்க? ஏன் முன்னாடி இல்ல, ஏன் இப்ப கொடுத்தாங்க? எது ஏன் ஏன் இந்த கிரைட்டீரியால உள்ள போனார் இப்ப அவரு? ஏதாவது 5 கிரைட்டீரியா ஏதாவது ஒண்ணு இருக்கணும், சரிங்களா? அதை வச்சு பாக்கலாங்களா? இப்ப நாம் தமிழ் வச்சு பார்க்கலாம், நல்லா கவனிச்சோங்க. 6% ஓட்டு வாங்கிட்டாரு அவரு. 8 புள்ளி நாம் தமிழ் 8.64% நினைக்கிறேன், சம்திங் அந்த சதவீதம், சரிங்களா? 6 புள்ளி ஓட்டு வாங்கிட்டாரா? கரெக்ட். 2 எம்எல்ஏ வாங்கினாரா? வாங்கல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த கிரைட்டீரியா வரல அவருக்கு. அடுத்து 6% ஓட்டு வாங்கினாரு, கரெக்டா? எம்பி வாங்கினாரா? வாங்கல. கடைசியில விட்டுலாம், இது வேணாம், அப்ப கடைசியில பார்க்கலாம். அதே மாதிரி லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சுல, மோடி எலெக்ஷன் நடந்துச்சுல, 25 சீட்டு ஒரு சீட்டு வாங்கினாரா? வாங்கல, அங்கேயும் 0. அப்ப முடிஞ்சு போனது. 234 தொகுதி எலெக்ஷன் நடந்துச்சு, 2024 நடந்துச்சுல்ல, 21ல 21ல 6.91% தான் வாங்கினாரு. 3% ஓட்டு 8 சீட்டு வாங்கினாரா? எம்எல்ஏ வாங்கினாரு. 8 எம்எல்ஏ இருந்தா நாமத்துல இருந்தாங்களா? ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. ஆட்டோமேட்டிக்கா இதுவும் வரல, ரைட்டா? அப்ப எது மட்டும் வந்துச்சு? 8 புள்ளி. அப்ப இந்த கிரைட்டீரியா மூலியமா அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்டு கட்சி வாங்கிட்டாரு, புரியுதுலையா? அங்க 3ல 1 ஏதாவது ஒன்று இருக்கணும், இங்க 5ல 1. இது இந்த பாயிண்ட் முக்கியங்க. வின் அட்லீஸ்ட் 1 சீட் இன் எவரி 25 லோக்சபா சீட். அப்படின்னா என்னன்னா 25 தொகுதிக்கு ஒரு சீட்டு வாங்கணும். தமிழ்நாட்டுல 39 தொகுதிகள் இருக்கு. 39 தொகுதியில வந்து 1.5 சீட் வாங்கணும். அப்ப வந்து மினிமம் ஒரு சீட் வாங்கணும் அவங்க. அதான் அதோட லாஜிக். 39 சீட்ல வந்து யாரு இப்ப 39 சீட்ல 40 வின் பண்ணாங்க டிஎம்கே. ஏடிஎம்கே வந்து வின் பண்ணல, கரெக்டா? ஆனா ஏடிஎம்கே என்னென்ன இருக்கு? இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. ஆனா இது மட்டும் தான் ஏடிஎம்கே இல்ல இப்ப, கரெக்டா? புரியுதாப்பா? ஏடிஎம்கே என்ன இல்ல, இந்த 25 சீட்டு மட்டும், ஒரு சீட்டு வாங்க ஏடிஎம்கே ஜெயிக்கல. மோடியில எம்பி ஜெயிச்சாங்களா? வாங்க. 39 யாரு ஜெயிச்சா? டிஎம்கே ஜெயிச்சாங்க, கரெக்டுங்களா? அப்ப இந்த சீட்ல யாரு இல்ல? ஏடிஎம்கே இல்ல. ஆனா மத்த எல்லாமே குவாலிபிகேஷன் இருக்கா? முடிஞ்சிச்சு. அப்பதே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து 6% வாங்கல, மொத்தமா அடி, கரெக்டா? விஜயகாந்த் 6% வாங்கல, மொத்தமா அடி. அப்ப வேற யாரு இருக்கு? அவ்வளவுதான். புரிஞ்சா? அப்ப டவுட் இருக்கா இதுல? மொத்தமா இது மட்டும் இப்ப ஏடிஎம் கிட்ட இல்ல. அப்ப மத்த எல்லாமே இருக்கா? 2 எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, ஏடிஎம் கிட்ட 8% ஓட்டு இருக்கு. ஏதாவது ஒன்று இருக்கு, முடிஞ்சு போச்சு. நாம் தமிழ் இருந்தாங்க, இது மூலியமா உள்ள வந்தாங்க, கரெக்டா? 8.64%. அப்ப என்ன பண்ண தெரியும் கொஸ்டின்ல? எக்ஸாம்ல வந்து கன்சிடர் ஃபாலோவிங் நாம் தமிழ் கொடுத்துருவாங்க, எது மூலியம் உள்ள வந்தான்னு கேட்பாங்க. அப்ப ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட வச்சு கொடுத்துருவாங்க. 6% 3 எம்எல்ஏ கொடுத்துருவாங்க அந்த இடத்துல. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ரெண்டாவது, இங்க எம்பி வந்து எம்பி இல்லனே கொடுத்துருவாங்க, தப்பு. 8க்கு பதிலா 9 கொடுத்துருவாங்க, தப்பு. இங்க 25க்கு பதிலா 1 கொடுத்துருவாங்க, 2 கொடுத்துருவாங்க, தப்பு. அங்க 3% 2%, அப்ப எல்லாமே தப்பு. டேட்டா புரியுது? எங்க கொஸ்டின் எப்படி கேட்பாங்க புரியுதா? கேட்டிருக்காங்க 2022 குரூப் 4 குரூப் 3 கேட்டிருக்காங்க, குரூப் 3 இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், சரிங்களா? புரியுதா? அப்ப மாநில கட்சிகள் எப்படி வருதுன்னு ஒரு ஐடியா தெரியுது, எப்படி கட்சிகள் எப்படி எலெக்ட் ஆகுறாங்க, எப்படி இருக்காங்க? டவுட் இருக்கா? பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் இவ்வளவுதான், இது தாண்டி கொஸ்டின் போகாது. இதுங்களா 39? என்ன வேணுங்க? இதோடதுங்க, சும்மா போட்டோங்க, இது புரிய வைக்கிறதாக. அந்த 1.5 சீட்டு கணக்கு சொன்னாங்க, புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்ப இப்படிதான் வந்து தமிழ்நாட்டிலயும் மத்த மாநிலங்களிலும் இதை பேஸ் பண்ணிதான்
ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இப்ப அடுத்த எலெக்ஷன் வருது, இப்ப அடுத்த வருஷம் வருதா, 8 சீட்டு சீமான் வாங்கலாம் வெளில போயிருவாரு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்க மாட்டேது. ஒரு இந்த 2764 சொன்ன பாத்தீங்கன்னா அதுக்குள்ள போயிருவாங்க இந்தியா ஃபுல்லா. புரியுதுங்களா? புரியுங்க. ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிஸ்குள்ள போயிருவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா இதுக்குள்ள வந்துருவாங்க. புரியுதுங்களா? இப்ப டவுட் இருக்குங்களா? அப்ப இப்படிதான் வந்து ஒரு தேசிய கட்சியும் மாநில கட்சிகளும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. புரியுதுங்களா? தேசிய கட்சி மாநில கட்சி இருந்தா மட்டும்தான் அவங்க கேட்கிற சிம்பிளா கன்சிடர் பண்ணுவாங்க. சீமான் வந்து விவசாய சின்னம் கேட்டாரா? தரல. நான் ஏன் சீமான் வச்சு மட்டும் பேசுறேன்னா, நான் ஆதரவாலாம் கிடையாது, ஜெயிச்சனால சொல்றேன் இப்படி இருக்கனால. புரியுதுங்களா? அதனாலதான் விவசாய சின்னம் என்ன சின்னம் கொடுத்தாங்க, மைக் கொடுத்தாங்களா, அதான் விஷயம். புரியுதுங்களா? அதே கொஸ்டின் கேட்கலாம். இன்னொரு இந்தியால ஒரு ரூல் இருக்கு, எந்த ஒரு நேஷனல் சிம்பிளும் வந்து இருக்கக்கூடாது. அப்பயே லோட்டஸ் வச்சிருக்காங்க, எலிபென்ட் வச்சிருக்காங்க கேட்கலாம். ஒண்ணும் பண்ண முடியாது, ரூல் அவங்க கிட்ட இருக்கு. கரெக்டா? அது நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே கிடையாது, அரசியலமைப்பிலே கிடையாது, எந்த ஒரு சிம்பிளும் வைக்க கூடாது. கரெக்டுங்களா? அப்ப விஜய்க்கு எதிர்ப்பு நினைச்சீங்களா எலிபென்ட் சிம்பிள் வச்சதுக்கு? அதே அதே அங்க மேல வச்சிருக்காங்க, பகுஜன் சமாஜ் எலிபென்ட் தான் வச்சிருக்காங்க. ஏதாவது கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண, அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? டவுட் இருக்கா? அவ்வளவுதான். இவ்வளவுதாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். கொஸ்டின் கேட்டா எல்லாம் கேட்பான், இதான் சுத்தி சுத்தி கேட்பான். அப்புறம் அடுத்த கிளாஸ் வரும்போது ஒன்னே நீங்க பண்ணுங்க, இந்த 17 கட்சிகள் சொன்ன பாத்தீங்களா, 17 கட்சிகள், இந்த 17 கட்சிகளுக்கும் சிம்பிள் எழுதிட்டு வரணும். புரியுதுங்களா? ஏன் சொல்றேன்னா, இப்ப சிம்பிள் வச்சு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா? நம்ம வந்து இந்தியா ஃபுல்லா படிக்க முடியாது, அட்லீஸ்ட் நம்ம தான் படிச்சுட்டு போவோம், வந்தா லக்கு இல்ல. 17 சிம்பிளோட எல்லாருமே எழுதணுங்க. சரிங்களா? 17 சிம்பிள், 17 கட்சியோட கட்சி சின்னம். இப்ப டிஎம்கே என்னங்க, டிஎம்கே ரைசிங் சன்னா உதயசூரியன். கரெக்டா? ஏடிஎம்கேனா ரெட்டை இலையா, டூ லீஃப். அப்புறம் நாம் தமிழ் என்னங்க, மைக்கு. விஜய் என்னங்க கட்சி கொடி என்னங்க, சும்மா யானை இருக்கு சொல்லக்கூடாது. அது புரியல. வாகை, வாகை மலை இருக்கு, யானை இருக்கு, அது என்னங்க அது பிளாகுக்கு என்ன சொல்லுவாங்க? இப்ப இதுக்கு வந்து ரைசிங் சன்னு சொல்றோம் உதயசூரியன். அப்ப விஜய் பிளாக் பேர் என்ன? நாம் தமிழ் மைக்கு. வாகை பூ மட்டும் அதுக்குள்ள இருக்கா? யானை இருக்கு. புரியல, புரியலைங்க. இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க, அது இன்னும் வாகை பூவும் வருதா எலிஃபென்ட் தெரியல. அதே பத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. கமல்ஹாசன் என்னங்க, டார்ச் லைட்டு. வேற என்னங்க? விஜயகாந்த் என்னதுங்க, முரசு ட்ரம்ஸ். அதுக்கு வேற என்ன? பாட்டாளி வச்சிருந்தாங்க மாம்பழமா. வேற என்ன? விசிகா என்னங்க, சிறுத்தையா? சரி ரைட்டு. வேற வைகோ என்னங்க, பொம்பரமா? பொம்பர் தான் ஜெயிச்சாரு இப்ப, பொம்பரம். ஆனா அவங்களுக்கு நிறைய இருக்கு பொம்பரம். வேற என்ன? அந்த மாதிரி இப்ப என்ன 7 சொல்லிட்டேன்னா, அந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? நீங்க தனியா படிச்சுட்டு வாங்க, நான் சொல்லிட்டா அப்படியே காப்பி அடிச்சுட்டு போயிருவீங்க. ஏன்ட்டு இருக்கு என்ன, நீங்க ஃபுல்லா 17 கட்சிகளுக்கு என்ன பண்ணுங்க, அதே சமயம் எல்லாமே நோட் பண்ணிட்டு வரணும். புரியல, சொல்லுங்க, கேட்டீங்களா? 17 கட்சிக்கும் ஹெட்டிங்கு, சிம்பிள். ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. இது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவ்வளவுதாங்க இருக்கு. சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல? டவுட் வந்து பாருங்க, ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு சொல்லுங்க டவுட் இருந்தா.
2764 தான் சொல்றீங்க? அதான் சொல்றேன், அவங்க ஒன்ஸ் வந்து ஜெயிச்சா உள்ள வருவாங்க, தோத்துட்டா வந்து ஒரு ஈஸ்டர் பார்ட்டியே போயிடும். அவங்களுக்கு எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிகேஷன் இல்ல. இப்போ நீங்களும் கட்சி ஆரம்பிக்கலாம். உங்க கட்சிக்கு பின்னாடி உங்களுக்கு பின்னாடி 10 பேர் மும்மொழியும். வருமொழி மும்மொழின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னா நீங்க மட்டும் போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, உங்களுக்கு பின்னாடி ஒரு 10 பேர் வந்து நிக்க சப்போர்ட் பண்ணணும். ஏதோ படத்துல அந்த மண்டேல படம் பார்த்திருக்கீங்களா? மண்டேல படம் யாருதுங்க? இந்த யோகி பாபு அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 ஓட்டு வாங்கி அவன் ஓட்டுக்காக எல்லாம் ஓடுவாங்க, மக்கள் ஓடுவாங்கல்ல. அதுல ஒரு கட்சி ரெஜிஸ்டர் பண்ண போவாங்க அந்த பார்ட்டிக்குள்ளார. அந்த பார்ட்டிக்கு போகும்போது எல்லா 10 பேர் பின்னாடி போவாங்க பாருங்க, மும்மொழிச்சுட்டு அவங்கள. அதான். சும்மா இப்ப நீங்களும் வச்சு ஆரம்பிக்கலாம், உங்களுக்கு பின்னாடி 10 பேர் வந்து நின்னாங்கன்னா நீங்க ஆரம்பிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. சுயேட்சை அப்படிதான் பண்றாங்க. இப்ப நீங்க இப்ப எலெக்ஷன் ஓட்டு போடாம என்ன பண்ணுவீங்க? ஒரு அந்தந்த தொகுதியை பொறுத்து இருக்கும், 30 பேர் கூட இருப்பான், என்னென்னமோ சின்னங்கள் இருக்கும். கரெக்டா? அதான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம், அவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓட்டு வாங்கணும் அதெல்லாம் கிடையாது. சுயேட்சையும் தனியா நிப்பாங்க, அவங்க யாரும் மும்மொழிலாம் மாட்டாங்க. அங்கீகரிக்கப்பட எப்படி சொல்றது, விஜய் இருக்கான்னு வச்சுக்கோங்க, விஜய் ரிஜிஸ்டர் பார்ட்டி. ஏன்னா அப்படி ஏன் அப்படின்னா உங்க பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு, கமல்ஹாசன் கூட்டம் இருக்கு. உங்க பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? மிஞ்சி போனா உங்க சொந்தக்காரங்க கூட தான் இருப்பான், அது கூட்டம் கிடையாது. ஒரு ரிஜிஸ்டர் பார்ட்னா எப்படி, அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்றது உங்களுக்கு? எப்படிங்க சொல்றது? ஆமாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டாருல நீங்க, எப்படி சொல்றது? பதிவு பண்ணிட்டாங்க, இந்த ரிஜிஸ்டர் பார்ட்டின்னு அதான் அர்த்தம். பதிவு பண்ணிட்டாங்க. சுயேட்சை நிக்கிறதுக்கு பதிவு பண்ண தேவையில்ல. அவர் சொல்ற பாயிண்ட் கரெக்ட். சுயேட்சை நிக்கிறது பதிவு பண்ண தேவை, ரிஜிஸ்டர் போய் பதிவு பண்ணுமா? பதிவு பண்ண தேவையில்லையா? பதிவு பண்ண தேவையில்ல. எலெக்ஷனா மட்டும் வந்துட்டு போயிருவாங்க, அதான் சுயேட்சை. இப்ப நீங்க நீங்களும் இப்ப எப்படி சொல்றது? இப்ப எலெக்ஷன் நடக்க வச்சுக்கோங்களேன், எலெக்ஷன் நடந்தா இப்ப எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. யாரு? மாநில தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த ரேட் இந்த ரேட் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் நோட்டிபிகேஷன் விடுறாங்க. டிஎன்பி சொல்றேன் பாருங்க, டிஎன்பிசி ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஏப்ரல் 1 குரூப் 1 நோட்டிபிகேஷன் சொல்றாங்க. இதுக்கே வரேன், ஏப்ரல் 30 க்ளோஸ் ஆகுது. எலிஜிபிள் கொடுத்துருவாங்க, யார் 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 போட்டியெல்லாம் போட்டியிட தேவையில்லைன்னு. இப்ப என்ன பண்ணுவீங்க? போய் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, எலிஜிபிள் ஆயிருவீங்க. பாஸ் பண்ண உங்களோட விருப்பம். 10 லட்சம் பேர் போட்டி போடுவான், அதுல 10,000 பேர் தான் வேலை கிடைக்கும் குரூப் 4. இப்ப ஒரு கட்சிகள் வந்து மாநில தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்றது, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல. இப்ப என்ன பண்ணுவாங்க? தொகுதி பிரிச்சோம், 234 தொகுதி இருக்கா தமிழ்நாட்டுல. சேலத்துல இருந்து கிடையாது, எத்தனை தொகுதிங்க இருக்கு? புரியல. 11. மிஞ்சி போனா இப்ப ஆட் ஆச்சுன்னா 13 14 தொகுதிகள் ஆட் ஆகும். ஏதாவது பிரிச்சாங்கன்னா, பிரிக்கலாம் அப்படியே இருக்கும், சரிங்களா? 11 தொகுதிகள் வந்து ஒவ்வொரு தொகுதி நடக்கும். ஒவ்வொரு தொகுதியில ஒவ்வொரு வேட்பாளர் நிப்பாங்க. சேலம் மேற்கு, வடக்கு, தெற்கு, அப்புறம் கொங்கனாபுரம், எடப்பாடி, மேட்டூர், கரெக்டா? அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெத்தநாயகம்பாளையமா. அப்ப ஒரு 11 தொகுதி இருக்கும் சேலத்துல. இந்த 11 தொகுதியில என்ன பண்ணுவோம், ஆள் நிப்பாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கு ஏத்த மாதிரி இப்ப எல்லா தொகுதியிலையும் டிஎம்கே ஏடிஎம்கே மத்த கட்சிகள் நிக்கும். இப்ப சுயேட்சை நிப்பாங்க, அந்த ஊர்ல கொஞ்சம் ஃபெமிலியரா இருப்பாங்க. உங்க ஊர்ல வந்து ஒரு தலைவர் ஃபெமிலியரா இருக்காரு, அவங்கள ஓட்டு போட்டு ஜெயிக்க என்ன பண்ணுங்க, அவர் நிப்பாரு, நான் நிக்கிறேன் ஓட்டு போடுங்க அப்படின்னு, ஜெயிக்கலாம். அதுதான் அவங்க, அதுக்கு மட்டும் தான் சுயேட்சை வந்து எலெக்ஷன் வந்தா மட்டும் தான் ரிஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. எலெக்ஷன் வந்தா போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆமா, ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, காசு போடுவாங்க, 5,000 டெபாசிட் பண்ணும். மாவட்டம் இல்லைங்க, அதுக்கு சொல்றேன், அந்த தொகுதியில வச்சிருப்பாங்க, மாவட்டத்துல பண்ண மாட்டாங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள், சேலம் மேற்கு நடக்க வச்சுக்கோங்களேன். சேலம் மேற்கு தொகுதி நிக்கிறேன் சொன்னா, மேற்கு நிக்கணும் ஆசைப்படுறேன்னா மேற்கு தொகுதிக்குன்னு ஒரு இடம் அலர்ட் பண்ணிருப்பாங்க, அந்த இடத்துல போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து எலெக்ஷன் மட்டும் தான் வந்துட்டு போவாங்க. விஜய் மாதிரி வந்து போய் ரிஜிஸ்டர்லாம் பண்ண மாட்டாங்க. அது ரிஜிஸ்டர் பண்ணா அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு. ரிஜிஸ்டர் பண்ண தனி சிம்பிள் கொடுக்கணும். இப்ப ரிஜிஸ்டர் பண்ணா அவங்க கொடுக்க சிம்பிள் வச்சு பண்ணணும். விஜயே டிசைன் பண்ணி சிம்பிள் கொடுத்தாரா? அவங்க டிசைன் பண்ணி வாகை பூவா டிசைன் பண்ணி தேர்தல் அமைச்சா ஓகே பண்ணிட்டாங்களா? ஏன் ஓகே பண்ண? ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க சிம்பிள் வேணும்னு. சுயாட்சி என்ன பண்ணுவாங்க, அவங்களா பார்த்து சிம்பிள் தருவாங்க. ஒரு லாட்டு மாதிரி உழுவுங்க, லாட்டு மாதிரி குழுக்கள் உள்ள போட்டிருப்பாங்க, அதை எடுத்து பார்த்தா சிம்பிள், அந்த சிம்பிள் வச்சு நீங்க நிக்கலாம். அதான் சுயேட்சைக்கும் ரிஜிஸ்டர் பார்ட்டிக்கும் ஒரு வித்தியாசம். சுயேட்சைங்களா பண்ணலாங்க.
பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன் பண்ணக்கூடாது? என்ன பண்ணலாம்? என்ன கட்சி இருந்தா ஆரம்பிச்சு நீங்க பண்ணி பாருங்க. 5000 டெபாசிட் கட்டணும். 6% ஓட்டு வாங்கலாம், 5000 தர மாட்டேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பண்ணலாம். இப்ப நீங்க எலெக்ஷன் பூத்லயே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். நிறைய இருக்கும். ஒரு பேலட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 20 25 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பான். அவங்களோட இது இது மேக்சிமம் வந்து எங்க கவுன்சிலர் ஓட்டு நடக்கு பாத்தீங்களா? கவுன்சிலர் கிராம பஞ்சாயத்து நடக்கு பாத்தீங்களா? அங்க வந்து நிறைய சுய ஜெயிப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து அங்க வந்து அந்தந்த ஊர்ல தலைவர்கள் அதிகமா இருப்பா, செல்வாக்கு இருக்கு, ஜெயிச்சிருவாங்க. அங்க அந்த கவுன்சிலர், இந்த கிராம தலைவர் எல்லாம் பாத்து எப்படி இருப்பாங்க நினைக்கிறீங்க? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? அவங்க அவங்க ஃபேம் வச்சு ஓட் போட்டு ஜெயிச்சிருவாங்க. கிராமத்துல எனக்கு இப்ப என்ன சொல்றது, வில்லேஜ்ல இருந்து தெரியும், வில்லேஜ்ல இல்ல, ஃபேஸ் வேல்யூ உள்ளாட்சி நடக்கல. வில்லேஜ் மேக்ஸிமம் வில்லேஜ் இருப்பீங்கல்ல. நானும் வில்லேஜ் தான் வரேன், தான் சொல்றேன். என்னங்க 4 ஓட்டு 5 ஓட்டா? 4 என்னென்ன 4 கலர் இருக்குமா? புரியல. வார்டு மெம்பருக்கு, அப்புறம் பிரசிடென்ட் ஒரு ஓட்டு போடுவீங்க. அப்புறம் வேற யாரு? கவுன்சிலர் கொண்டு அப்புறம் 5000 ஓட்டு, 500 ஓட்டு, 5000 ஓட்டு, 50,000 ஓட்டா? அப்படிதான் பேசுவீங்க. கரெக்டா? கரெக்ட். அது ஒவ்வொரு ஓட்டு போடுவீங்களா போயிட்டு? யாருக்கு ஓட்டு போடுவீங்க? டிஎம்கே டிஎம்கே ஓட்டு போடுவீங்களா? அந்த ஊர்ல யார் ஃபெமிலியா இருக்காங்களோ. சில ஊர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சிகள் சார்பா இருக்கும், சில ஊர் ஜாதிகள் சார்பாவும் இருக்கும், சில ஊர்கள் தலைவர்கள் சார்பாவும் இருக்கும். அவங்க இந்த ஊரை பேஸ் பண்ணி ஓட்டு போய் ஜெயிக்க வைப்பாங்க. ஆனா ஒரு ஒரு கண்டிஷன் மட்டும் நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கொடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருவாங்க அப்படின்னா வந்து ரோஸ்டர் வைஸ் சொல்லுவாங்க. அப்புறம் என்னன்னா வந்து இந்த இந்த இடத்துல வந்து உமன் கேண்டட் நிக்கணும், அவங்க வந்து இந்த ஜாதிக்காரதான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. உண்மைதான். இந்த ஊர்ல ஏன்னா அடுத்த தடவை உமன் நிக்க மாட்டாங்க, மென் நிப்பாங்க, வேற ஜாதிக்காரர் நிப்பாங்க. இப்ப எங்கல பாத்தீங்கன்னா இந்த தடவை முஸ்லீம் ஒருத்தர் போன தடவை வின் பண்ணி நின்று இருக்காரு. இப்ப அடுத்த தடவை முஸ்லீம் தர மாட்டாங்க, அடுத்த ஆள் தருவாங்க. ரொட்டேஷன் வைஸ். ஏன்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் சமம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 14 பேசியிருப்பாங்க அந்த கவர்மெண்ட்ல. சரிங்களா? ஆர்டிகல் 14 கேள்விப்பட்டிருவீங்கல்ல? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அனைவருக்கும் சமம். இப்ப எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த முஸ்லீம் ஒருத்தர் நின்று ஜெயிச்சிருக்கு, போன ஜெயிச்சாங்க. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு தலைவர் வரணும். இப்ப நீ முஸ்லீமுக்குள்ள 10 பேர் கூட நின்னுக்கலாம். அவங்க அறிவிச்சிருவாங்க இந்த தொகுதியில இந்த முஸ்லீம் தான் நிக்கணும்னு சொல்லி அறிவிச்சுட்டா வச்சுக்கோங்களேன், அவன் நிக்கணும். கொஞ்சம் யாரும் நிக்க கூடாது. அவங்க எத்தனை பேர் நிக்கலாம். அது பர்டிகுலர் சில கிராமங்கள் பாத்தீங்கன்னா வந்து உமன் தான் நிக்கணும் சொல்லிடுவாங்க. உமன் தான் நிக்கணும். என்ன பண்ணணும் தெரியுமா? இப்ப அந்த ஊர்ல பெரிய தலைவர் இருப்பாங்க. இந்த படத்துல பாத்திருப்பீங்க இல்லைங்க, யாரு அவங்க ஒய்ஃப் நிக்க வச்சு இவர் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாருல்ல, அந்த மாதிரிதான். சரிங்களா? இது வந்து நடக்கும். இப்ப அடுத்த உள்ளாட்சி நடக்க போதா? இப்ப ரீசன் இப்ப விஜயோட கட்சியே நிறைய கவுன்சில் ஜெயிச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா தெரியும். ராமநாதபுரம், இந்த தூத்துக்குடி மாவட்டம் பாத்தீங்கன்னா கவுன்சிலர் வந்து நிறைய கட்சியில் ஜெயிச்சிருப்பாங்க, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி நடக்குங்க. சரிங்களா? வில்லேஜ் எல்லாமே நடக்கும். அதான். புரியுதுங்களா இப்ப? அதே மாதிரி இது பாத்துக்கோங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இது பாதகமா சாதகமான்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்த கிளாஸ் எல்லாருமே சொல்லணும் இதை பத்தி. ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி பேசுறவங்க 2029 நடக்க வைக்கணும் பேசிட்டு இருக்காங்க. அது ராம்நாத் கோவிந்த் கமிட்டி போட்டிருப்பாங்க. இது வந்து பாதகமா சாதகமா? சரியா? அடுத்த கிளாஸ் எல்லாருமே சொல்லணும் எனக்கு. கரண்ட பசங்க 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. யார் ஆரம்பிச்சா, எந்த கமிட்டி ஆரம்பிச்சா, அந்த கமிட்டில யார் யார் இருந்தா, என்ன சொல்றாங்க, எப்ப ஆரம்பிக்க போறாங்க, புரியுதுங்களா? அடுத்த கிளாஸ்ல வந்து சொல்றீங்க. இதுவும் சிம்பிள்ஸ் எனக்கு அடுத்த கிளாஸ் சொல்லணும். புரியுதா? அடுத்த போலாங்க. சொல்லுங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுங்க வரேங்க. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து அப்படி வாயிலே சொல்றேன், எழுதிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய இருக்கு, எழுத முடியாது. சரிங்களா? புரியுதுங்களா? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சரிங்களா? ஆமா ஆமா. பேர் இருக்கு. அடுத்த கிளாஸ் பாத்துக்கலாங்க, நான் சொல்றேன். அது நடத்தினா ஒரு 10. யாரே வருவா?
ஆமாங்க, அது இருக்கு, நடத்துறேன். வைகுண்ட சாமி, ரெட்டைமலை சீனிவாசன், வள்ளலார் இருப்பாங்க, மறைமலடிகள் இருப்பாங்க, நடத்துறேன். ஹெச்டி ஃபர்ஸ்ட் அப்படிங்கன்னு விட்டுருங்க, கடைசியா நான் சொல்லு டேட்டா. டேட்டா நான் ஒரு 10 நிமிஷம் தான் எல்லா டேட்டா சொல்லிடுறேன், லைனா எழுதி போட்டுறேன், சரிங்களா? அதை விட கடைசியா பாத்துக்கலாம். ஏன்னா நடத்தினா 1 மணி நேரம் தேவைப்படும் அது. 6 மணி இருப்பீங்களா இல்ல இப்ப கிளம்பணுமா? புள்ளிங்க. திருச்சியில் வரீங்களா? அங்க வரீங்களா? வார வாரமா? நடத்துறேன்னா வெல்ஃபேர் முடிச்சுட்டு வேணா முடிக்கலாம். நான் 1 மணி நேரம் ஆகும் கண்டிப்பா. 10 பக்கம் இருக்கு. நீ தான் சொல்லணும். சொல்லுங்க நானு. தூரமா போற நீங்க தான் சொல்லணும். நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்க, எங்கிறீங்க நீங்க எங்க இருக்கீங்க? பாவா நீங்க. நீ தருமபுரி, நீங்க பெங்களூரா? மேட்டூர் நீங்க. நான் எல்லாருமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் மேக்சிமம். தூரம் தான் இருக்குது. மேட்டூர்னா 50, பவானினா 60 கிலோமீட்டரா, 60 வருது. 1 மணி நேரம் மேல வரும். தருமபுரி. தருமபுரி எங்க டவுனால உள்ளாரீங்க? அது ஓ. ஏழு. ம். நீ எங்க வரீங்க? ஆ? கோரிமேடா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் நடத்திட்டு இருப்பேன், 2 நாள் நடத்துவேன். வேணா சார்ட்ட ஒரு நாள் கேட்கிறேன், ஒரு ஹாஃப் டே ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன். முடிச்சுன்னா முடிக்க முடியாது, நிறைய முடிக்கிற மாதிரி என்ன கேட்டு பாக்குறேன். சார்ட்ட. ஏன்னா இதுல வந்து நிறைய கொஸ்டின் சொல்லுங்க, பிரச்சனை. இல்லைங்கண்ணா. இல்ல இல்ல, வெல்ஃபேர் இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக் ரிஃபார்ம் சொல்றேன். சோசியல் ரிஃபார்ம் கேக்குறேன். சோசியல் ரிஃபார்ம் வரும்னா அவர் வெயிட் பண்றதுனா வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ண நடத்தேன், வரைக்கும் நடத்துவேன், பிரச்சனை இல்லை. தொடர்ந்து 3 நாள் நடத்திருக்கீங்க. போனாலும் 3 நாள் விஷயம் நடத்திட்டே வரும். ஒண்ணு எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நடத்திட்டே தான் இருக்கும். நீ சொல்றதான். ஆ? இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து பிடிஎஃபா பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துட்டுமா இல்ல சொல்லட்டுமா? பிடிஎஃபா கொடுத்தா படிக்கணுங்க, எது முக்கியம் தெரியல. இல்ல எழுதுங்க, அதான் பெஸ்ட். பிடிஎஃப் அப்புறம் கொடுத்துங்க, எழுதுங்க. ஸ்கீம்ஸ் மட்டும் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. ஏன் சொல்றேன்னா இங்கிலீஷ் தான் புரியும், தமிழ்ல அந்த மாதிரி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி இருக்கும். ஏன் சொல்றேன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரீசன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்ரிவேஷன் கேக்குறாங்களா? எப்படி கேக்குறாங்க? இப்படி கேட்டுறாங்க மேட்ச் ஃபாலோவிங்ல. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் வந்து நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் இது பேரு, சரிங்களா? ஆனா நேஷனல் ரோடுன்னு கொடுத்துருவாங்க, இடத்துல தப்பாயிரும். ஐ வீல்டிங் வெரைட்டிஸ், ஐக்கு பதிலா வேற ஐயர்னு கொடுத்துருவான். இதெல்லாம் தமிழ்ல வந்து அப்படி இருக்காது, ஏன்னா இங்கிலீஷோட கொஸ்டின் பேப்பர்ல சொல்லியிருப்பான் பாருங்க. இங்க டிஎன்பிசியோட விஷயம் என்ன தெரியுங்களா, ஃபைனல் வந்து ஆன்சர் கீ வந்து இங்கிலீஷ்ல என்ன இருக்கோ அதான் கரெக்ட்னு கொடுத்துருப்பான். அந்த நோட்டிபிகேஷன் தான் கொடுத்துருப்பான். அதனால வந்து ஸ்கீம் மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு தமிழ்ல படிக்கிறதா பெட்டர், இங்கிலீஷ்ல படிக்கிறதா பெட்டர். தமிழ்ல படிச்சீங்கன்னா படிச்சுவாங்க, புரிஞ்சது படிச்சுவாங்க, பட் இங்கிலீஷ்ல படிச்சாதான் வேர்டு புரியும். ஏன் சொல்றேன்னா இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப என்ன சொல்றது, உம் என்ன ஸ்கீம் சொல்லலாம்.
சரி நடத்த நான் சொல்றேன், எழுதிக்கோங்க, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிஎம்கே பாத்திரலாம். ஒரே நிமிஷம். எழுதிக்கோங்க, சொல்றேன். அண்ணா அண்ணா, ஃபர்ஸ்ட் அண்ணா எழுதிக்கோ, அண்ணன் போட்டோங்க. ஏதாவது 67ல இருந்து 69 வரைக்கும். அண்ணா 67ல இருந்து 69 வரைக்கும். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் எழுதிக்கோ. 1967 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ், சுயமரியாதை திருமணம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அது 67. அடுத்தது 3 படி அரிசி 1 ரூபாய். 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி. 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி அது 67. 67. அடுத்து வந்து மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாடுன்னு பேர் மாத்தின வருஷம் வந்து ஜூலை 18 1967. ஜூலை 18 1967. மெட்ராஸ்ல இருந்து தமிழ்நாடுன்னு பேர் மாத்திருந்தோம் ஜூலை 18 1967. இது எப்ப நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 14 1969. ஜனவரி 14 1969. ஜனவரி 16 1969. சரிங்க, 1969ங்க. ஜனவரி 16.
பேர் மாத்தி, ஆமாங்க, தமிழ்நாடு மெட்ராஸ் மெட்ராஸ் தமிழ்னு பேர் மாத்தி இருப்பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாவது உலக தமிழ் மாநாடு, செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ், இரண்டாவது உலக தமிழ் மாநாடு, செகண்ட் வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் 1967, 1967. அடுத்து இருமொழி கொள்கை, டூ லாங்குவேஜ் பாலிசி. கேட்கலாங்க, இந்த வருஷம் பேசிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க டிவில. அது 68 மும்மொழி கொள்கை வேணா இருமொழி கொள்கை கொண்டு வாங்கன்னு. நம்மளால தமிழே பேச மாட்டானுங்க அப்படியா, இதுல வேற ஹிந்தி வேறையா. 68. அதுவும் பாத்துட்டு வாங்க, தமிழ் மும்மொழி கொள்கை பாதகமா சாதகம் பாத்துட்டு வாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் சத்தியமே ஜெயந்தன் இருக்கு பாத்தீங்களா, வாய்மை தமிழ் அரசு கீழே இருக்கும், தமிழ் அரசு சிம்பிள் கீழே இருக்கும் பாத்தீங்களா, வாய்மை வெல்லும்னு. சத்தியமே ஜெயந்தில இருந்து வாய்மையிலும் பேர் மாத்திருப்பார் அண்ணா. 1969. அடுத்தது கருணாநிதினு போட்டுக்கோங்க. கருணாநிதி 1969 டு 76. கருணாநிதி வந்து 69 டு 76. அது 69 வந்து சட்டநாத கமிஷன் போட்டாங்க. முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், ஃபர்ஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் 69ல போட்டிருப்பா சட்டநாதன் குழு. 1969 முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், சரிங்களா. 69ல போட்டிருப்பாங்க. முதல்ல இங்கதான் ரிசர்வேஷன் வசதி ஆரம்பிச்சிருக்கோம், சரிங்களா. அதுக்கப்புறம் ராஜமன்னார், ராஜமன்னார் கமிஷன் 69. ராஜமன்னார் குழு 69. ராஜமன்னார் குழு வந்து 69. அதுக்கப்புறம் சிட்கோ, இங்க பாருங்க சிட்கோ, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல், இல்ல இல்ல இதான் சொல்றேன் நான், புரியுது. இங்க பாருங்க, அப்படி கேட்டுருவான், கேட்டு ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சிட்கோ, ஸ்மால் ஒரே நிமிஷம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 70 எழுதிட்டீங்களா. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, குடிசை வாற்று மாரியம், சரிங்களா. ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு, குடிசை வாற்று மாரியம் 1970. குடிசை மாற்று இயக்கம் போர்டு, சம் குடிசை மாற்று. ஓகே. அடுத்த பெக்கர்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் அப்படின்னா புள்ளிங் 1970ங்க, 70. பெக்கர்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் அப்படின்னா வந்து பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம். ஏங்க பெக்கர் தமிழ் பிச்சைக்காரர்கள் தானே, கரெக்ட். பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம், ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் 1970. அதே 1970 அடுத்த ஸ்கீம் வந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஆரம்பிச்சாங்க. வேர்ல்டு தமிழ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் 1970. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 1970. அடுத்தது சிப்காட், சிப்காட் 1971. சிப்காட், ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, சிப்காட், ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, சிப்காட் 1971. சிப்காட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன், திட்டக்குழு 1971. மாநில திட்டக்குழு வந்து 1971. அதுக்கப்புறம் அக்ரி யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகம் 1971 கோயம்புத்தூர். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் நம்ம தாங்க ஃபர்ஸ்ட், இந்தியாவிலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம், சரிங்களா. அக்ரிகல்ச்சர்
பல்கலைக்கழகம் 1971. அப்புறம் வந்து 1971 இப்படி தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடங்கள் சொல்றேன், எழுதுங்க. தேசியமயமாக்கப்பட்ட வழித்தடம், நேஷனலைஸ்டு ரூட்ஸ் which are more than 75 miles. நேஷனலைஸ்டு ரூட்ஸ் which are more than 75 miles. அப்படின்னா 75 மைல்கள் அப்பாற்பட்ட எல்லாமே என்னது? தேசியமயமாக்கப்பட்ட சாலைகள். சரிங்களா? யார் கொண்டு வந்தாங்க? கருணாநிதி பீரியட்ல. இங்க பாருங்க, ஒரு மைல் எவ்வளவுங்க? 1.069 கிலோமீட்டர். அப்ப 75 மைலுக்கு மேல இருக்க எல்லாமே என்னது? தேசியமயமாக்கப்பட்ட சாலைகள். ஓகேங்களா? நேஷனலைஸ்ட் பண்ணாங்க. ஒரு மைல்னா 1.6 புரியுங்க, 71ங்க. ஒரு மைல்னா எழுதிக்கோங்க 1.609 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். சரிங்களா? 75 75. அடுத்தது எலக்ட்ரிசிட்டி டு ஆல் வில்லேஜஸ். அனைத்து கிராமங்களுக்கும் இலவச மின்சார வசதி. இலவசம் கிடையாது, அனைத்து கிராமங்களுக்கும் மின்சார வசதி. 71. அடுத்தது 73 வந்து இந்த ஹேண்ட் ரிக்ஷா இருக்கு பாத்தீங்களா, கையில ரிக்ஷா, அதை ஒழிச்சிட்டாங்க 73ல. ஹேண்ட் ரிக்ஷா, கை ரிக்ஷா இருக்கு பாத்தீங்களா, அதை ஒழிச்சிட்டாங்க. ஒழிச்சிட்டு சைக்கிள் ரிக்ஷா கொண்டு வந்தாங்க. ஹேண்ட் ரிக்ஷா ஒழிச்சிட்டு சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வந்தாங்க. ஹேண்ட் ரிக்ஷா ஒழிச்சிட்டு சைக்கிள் ரிக்ஷாவை கொண்டு வந்துட்டாங்க. நைன்டீன் 74ங்க. சார் 1973ங்க. அது 73. அதுக்கப்புறம் 1974 வந்து ஹேண்டிகேப்டு ரீஹாபிலிடேஷன் ஆக்ட். ஹேண்டிகேப்டு என்னங்க, என்ன சொல்றது, மாற்றுத்திறனாளி மறுவாழ்வு திட்டம். 1974 மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம். 1974 மாற்றுத்திறனாளி மறுவாழ்வு திட்டம். சரிங்களா? அடுத்தது வந்து பேட்கோ. பேட்கோ பேட்கோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். 74. 1974 தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அதுக்கப்புறம் 1974 அகர முதலி திட்டம். அகர முதலினா டிக்ஷனரிங்க. சரிங்களா? டிக்ஷனரி அகர முதல் திட்டம். சரிங்களா? அகர முதலி திட்டம் தான் டிக்ஷனரி திட்டம். சரிங்களா? அகர முதலி 1974. அப்புறம் பொது விநியோக திட்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் 1976. ரேஷன் கடை இருக்கு பாத்தீங்க, ரேஷன் கடை, அதான் 1976ல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம். சரிங்களா? 76ங்க. அப்புறம் 30% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க லோக்கல் பாடிஸ்ல. உள்ளாட்சி தொகுதியில வந்து பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு. 30% ரிசர்வேஷன் லோக்கல் பாடிஸ். அடுத்தது கருணாநிதி வந்து 89 91 என்ன கொண்டு வந்தாரு? 89ல இருந்து 91 என்னென்ன கொண்டு வந்தாரு? ஆமாங்க. அது அது டேட் வந்து 1974 சம்திங், 76ங்க. 76 தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கருணாநிதி 89 91 வரைக்கும், 89 91 அந்த பீரியட்ல என்ன கொண்டு வந்தாங்க எழுதிக்கோங்க. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி ஸ்கீம். முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் 1989. மகப்பேறு திட்டம் முத்துலட்சுமி ரெட்டி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு திட்டம் 1989. அடுத்தது அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச மின்சாரம், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு ஃபார்மர்ஸ். இந்தியாவிலே முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. 1989.
89ல ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி டு ஃபார்மர்ஸ். 1989 இந்தியாவிலே முதன்மை நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தோம் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? யாருன்னு இப்ப கருணாநிதி பேரு சரிங்க, எம்ஜிஆர் சரிங்க. அது ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஃபார் உமன், சொத்துரிமையில் சம பங்கு பெண்களுக்கு 89. சொத்துரிமையில் சம பங்கு பெண்களுக்கு 89ல கொண்டு வந்திருப்பாங்க. 20% ரிசர்வேஷன் ஃபார் எம்பிசி, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸுக்கும் 20% ரிசர்வேஷன். 18% எஸ்சி கொண்டு வந்திருப்பாரு, 1% எஸ்டி கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? அடுத்தது 96ல இருந்து 2001 வரைக்கும், 96ல இருந்து 2001 வரைக்கும் எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்டிக்கு வந்து 1. அடுத்த 96 2001 வரைக்கும் கருணாநிதி. மெட்ராஸுக்கு சென்னைன்னு பேர் மாத்திருப்பாரு. இங்க தமிழ்நாடு பேர் மாறிச்சா, இங்க மெட்ராஸ் இப்ப ஸ்டேட்டா டிஸ்ட்ரிக்டா மாறுது. மெட்ராஸுங்க வந்து சென்னைன்னு பேர் மாத்திருப்பாரு, ரீநேம் பண்ணிருப்பாரு. 17 ஜூலை 1996, 17 ஜூலை 1996 மெட்ராஸுங்க வந்து சென்னைன்னு மாத்திருப்பாங்க. ஜூலை 1996ங்க. அடுத்தது 1997 வந்து பார்த்தா பெரியார் நினைவு சமத்துவபுரம். சமத்துவபுரம் அனைத்து மக்களும் அனைத்து ஒன்றா இருக்காது. சரிங்களா? இதற்கும் இங்க கவனிங்க, இதற்கும் இந்த சமத்துவபுரம் பாத்தீங்களா, இது வந்து சமத்துவ சமாஜ்னு சொல்லி வைகுண்டசாமி கொண்டு வந்திருப்பாரு. நான் அடுத்து நடத்துறேன். அவரு ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவரு கொண்டு வந்து அவரோட முன்னோடி தான் பெரியார். அவரோட கருணாநிதி முன்னாடி பெரியார், பெரியார் முன்னாடி வந்து வைகுண்டசாமி. அதை பேஸ் பண்ணி தான் சமத்துவபுரம் ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. எல்லா ஜாதியும் ஒன்னா இருக்கணும். தருமபுரி போறீங்கல்ல, தொப்பூர்ல பார்த்து லெப்ட் இருக்குல்ல, ஏறும் போது பஸ்ல போகும்போது ஞாபகம் இருக்குங்களா, ரைட் சைட்ல இருக்கும். தருமபுரி போகும்போது ரைட் சைடு, சேலத்தை வரும்போது தொப்பூர்ல லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வரும். சேலம் வரும்போது பாருங்க, லெப்ட் சைடு என்ன இருக்கும் அந்த இடத்துல, சமத்துவபுரம் வீடு, ஒரே மாதிரி வீடு கட்டிருப்பான், குட்டி குட்டி வீடு. அதான் சமத்துவபுரம். வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் சார் என்கிட்ட ஏறி நானே ட்ரெயின்ல வரேன் அப்படிங்கிறீங்களா? இல்ல, உண்மையில தொப்பூர் இறங்குறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல லெப்ட்ல இருக்கும் பாருங்க சமத்துவபுரம். ஆமா, அதே மாதிரி இந்த கோயம்புத்தூர் ரோட்ல போகும்போது லெப்ட்ல இருக்கும் பாருங்க. ஏன்னா அது என்ன ஊருங்க, சின்ன சீரகப்படி போற இடத்துல லெப்ட்ல இருக்கும் பாருங்க. அது இந்த லா காலேஜ் லெப்ட்ல போனீங்கன்னா தெரியும் பாருங்க, அதான் சமத்துவபுரம். என்னங்க, பார்த்தது இல்லையா அந்த மாதிரி? எங்கங்க? பெரிய சீரகப்படிங்களா? தெரியும், அவங்களுக்கு தெரியும். அதாங்க சமத்துவபுரம். அணை எல்லாத்துலயுமே 96ல 2006 ஜூலை 15 அடுத்து வந்து தமிழ்நாடு எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே. 2006 ஜூலை 15 தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி நாள். ஜூலை 15 வந்து காமராஜர் பிறந்த கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடுறோம் வருஷம் வருஷம். சரிங்களா? தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி நாள். அடுத்து 2006 வருமுன் காப்போம் திட்டம், இங்கிலீஷ்ல பிரிவென்டிவ் மெடிக்கல் கேர் சிஸ்டம். 2006 வருமுன் காப்போம் திட்டம், 2006 பிரிவென்டிவ் மெடிக்கல் கேர் சிஸ்டம். அடுத்து 2006ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் லேண்ட்லெஸ் லேபர். அப்படின்னா வந்து லேண்ட் இல்லாதவங்களுக்கு லேண்ட் தரது. சரிங்களா? தமிழ் எப்படி எழுதிக்கோங்க, லேண்ட் இல்லாதவங்களுக்கு லேண்ட் ஃப்ரீயா தரது. கவனிங்க ஒரு நிமிஷம். 1948ல வந்து ஜமீன்தாரை வந்து ஓபி ராமசாமி ரெட்டியார் ஒழிச்சிருப்பாரு. சரிங்களா? ஹிஸ்டரி நடத்துவாங்க. 1951 வந்து தமிழ்நாட்டுல வந்து முற்றிலும் ஜமீன்தாரை ஒழிச்சிட்டு ஒவ்வொரு என்ன சொல்ற நிலம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதை பிரிச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொரு என்ன சொல்றது, ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் வந்து 30 ஏக்கர் நிலத்தை பிரிச்சு தருவாங்க. ஓகேங்களா? அதான் வந்து தமிழ்நாடு லேண்ட் சீலிங் ஆக்ட் சொல்லுவாங்க. அதை கொண்டு வந்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, எல்லாருக்குமே சொல்லிட்டு என்ன அப்படின்னு அனைவருக்கும் விவசாயம் எல்லாத்துக்கும் ஃப்ரீ லேண்ட் பிரிச்சு கொடுத்துருவாங்க. லேண்ட் இல்லாதவங்களுக்கு லேண்ட் அக்ரிகல்ச்சர் பண்றதுக்கு. சரிங்களா? அதான் அது ஸ்கீம். இயர் வந்து பாத்தீங்கன்னா 2006ங்க. அது 2006 கலைஞர் டிவி கொடுத்தாங்களா எல்லாத்துக்கும், எல்லா டிவிலையும் இன்ன வரைக்கும் அதை ஓடிட்டு இருக்கு. யாரு கொண்டு வந்து 2006 எல்காட் கொண்டு வந்திருப்பாங்க. எல்காட் நிறுவனம் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டிற்கு அனைத்து எலக்ட்ரானிக்ஸும் எலக்ட்ரிக்கலும் எதை பேஸ் பண்ணி, எல்காட் பேஸ் பண்ணி தான் போகுது. சேலத்துல எல்காட் ஆரம்பிச்சிட்டாங்களா? எங்க ஆரம்பிச்சிட்டாங்க?
ஆமாங்க, பிரிட்ஜ் ஏறினீங்கன்னா ரைட்ல பாருங்க, எல்காட் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு போட்டிருப்பாங்க, பெரிய போர்டு இருக்கும், உள்ள கம்பெனிஸ் வரப்போகுது இப்ப, சரிங்களா? இது 1977 கொடுத்துருப்பாங்க, எலக்ட்ரானிக் கார்பரேஷன் லிமிடெட், எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு 77ல. இது இந்த நிறுவனம் தான் வந்து எல்லாத்துக்குமே லேப்டாப், ஃப்ரீ லேப்டாப் தான், அம்மா லேப்டாப்பு, ஃப்ரீ டிவி, ஃப்ரீ கிரைண்டரு, ஃப்ரீ வாஷிங் மிஷின், அப்புறம் என்னது ஃப்ரீ மின்சாரமா ஃபேன் தந்தால அம்மா பீரியட்ல எல்லாமே இந்த நிறுவனம் தான் தருவாங்க. தமிழ்நாட்டுல எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கினாலும் கவர்மெண்ட் ஆபீஸ்ல எதெல்லாம் இதை பேஸ் இங்கதான் தருவாங்க. இது எல்காட் தான் முக்கிய நிறுவனம், அதை பேஸ் பண்ணி தருவாங்க, சரிங்களா? எல்காட். அதுக்கப்புறம் 2006 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அனைத்து கிராமம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2006. அதே 2006ல வந்து வெல்ஃபேர் போர்டு ஃபார் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன், பிசிக்கல் டிசேபிள்டு பர்சன், சேலஞ்ச் பிசிக்கலி டிசேபிள்டு பர்சன் 2006. ஊனமற்றவர் சொல்றாங்க பாத்தீங்களா, அதான். 2007ல வந்து பாத்தீங்கன்னா பிசி முஸ்லிம்க்கு 3.5 ரிசர்வேஷன். கவனிங்க ஒரு நிமிஷம், மொத்தம் பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 30%, எம்பிசிக்கு 20, எஸ்சிக்கு 18, எஸ்சிக்கு 1, மொத்தம் 69%. தமிழ் ரிசர்வேஷன் 69% வந்து ரிசர்வேஷன், 39% ஓப்பன் கோட்டா ஜெனரல் கேட்டகரி, சரிங்களா? இந்த 30%ல வந்து 26.5க்கு வந்து பிசிக்கும், 3.5 வந்து பிசிஎம்முக்கு கொடுத்தாங்க. அந்த இதான் 2007ல கல்ல கொடுத்துருப்பாங்க பிரிச்சு. இது உள்ளொதுக்கீடு, பிசில இருந்து பிசி முஸ்லீம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது 2008ல வந்து அதே மாதிரி கவனிங்க, 2008ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வந்து மொத்தம் 18%ங்களா. இந்த எஸ்சில இருந்து பிரிச்சு எஸ்சிக்கு வந்து 15%, எஸ்டிக்கு வந்து சாரி எஸ்சி ஏக்கு, எஸ்சி அருந்ததி ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததி வந்து 3%, சரிங்களா? எஸ்சிக்கு வந்து 18%ங்க. இதை வந்து பிரிச்சு எஸ்சிக்கு 15, 3% வந்து எஸ்சி ஏ கொடுத்துருப்பாங்க, அருந்ததின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? உள்ளொதுக்கீடு 2008 அது அது இது 2007 பிசி முஸ்லீம், சரிங்களா? 2006 வந்து அடுத்தது 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு தந்திருப்பாரு. 1 கிலோ அரிசி வந்து 1 ரூபாய்க்கு தந்திருப்பாரு 2006. 1 கிலோ அரிசி வந்து 1 ரூபாய்க்கு தந்திருப்பாரு. 2008 வந்து 1 கிலோ சாரி 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு தந்திருப்பாருங்க. 2006ல 1 கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு தந்திருப்பாரு. அங்க வந்து 3 படி அரிசி 1 ரூபாய், யாரு? அண்ணா. அது 3 படி. இங்க 1 கிலோ 2 ரூபாய் 2006ல. 2008ல வந்து 1 கிலோ 1 ரூபாய், 1 கிலோ 1 ரூபாய் 2008ல. அடுத்தது 2008ல வந்து திருநங்கைகள் வெல்ஃபேர்னாங்க, மறுவாழ்வு திட்டம், வெல்ஃபேர்னாங்க, நலத்திட்ட ஆணையம் போர்டு கொண்டு, நலத்திட்ட வாரியம் போர்டு, டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு. இந்தியாவிலே நம்ம தான் முதன்மை மாநிலம் 2008ல கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா? 2008ல 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க 2008ல. 2009 கலைஞர் காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, கலைஞர் காப்பீடு ஸ்கீம் 2009. 2009ல கலைஞர் காப்பீடு திட்டம். 2010 நலமான தமிழகம், 2010ல நலமான தமிழகம். 2009 நலமான தமிழகம் வந்து 2010 பிரிவென்ஷன்ஸ் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், இங்கிலீஷ்ல நலமான தமிழகம் 2010 பிரிவென்ஷன் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். 2010 வந்து செம்மொழி மாநாடு, வேர்ல்டு தமிழ் கிளாசிக்கல் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு கோயம்புத்தூர்ல. ஒரு பாட்டு கூட பண்ணாங்க, செம்மொழியா தமிழ் மொழியா பாட்டு வந்துச்சு 2010ல. வேர்ல்டு தமிழ் கிளாசிக்கல் லாங்குவேஜ் கொண்டு வந்திருப்பாங்க 2010ல. 2004 தமிழ் கிளாசிக்கல் தமிழ் செம்மொழியா அறிவிக்கப்பட 2004 அறிவிச்சிருப்பாங்க. தமிழ் செம்மொழி அறிவிக்க தமிழ் செம்மொழியா, சரிங்களா? தமிழ் மாநாடு எப்ப நடந்துச்சு? 2010ல நடந்திருக்கும், சரிங்களா?